ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8. நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். இது 69 நாள் 70வது எபிசோட் 14th டிசம்பர் ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை வந்து எங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்தியன் அக்கௌண்ட், UK அக்கௌண்ட் அண்ட் பேபால் அக்கௌண்ட்டும் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டுகள் மூலமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணும்பொழுது எங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. ஏனென்றால் நம்மக்கிட்ட வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு கிடையாது. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். இப்போ செகண்ட் பார்ட் வந்து விஜேஎஸ் வந்து அவங்க உள்ளார கூட்டதுக்கு அப்புறமா. ஆமாம் சார், ரைட். இன்னும் விஜேஎஸ் அவங்கள கூப்பிட்டுலாம் முடிச்சிட்டோம், அதை வரையும் முடிச்சிட்டோம் ஜாக்கி. இதுக்கப்புறம் வந்து இந்த டாப் 8ல யார் இல்லை அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆமாம், டாப் 8 டாப் 7 திருப்பி உட்கார வச்சாரு. ஸோ அந்த உட்கார வச்சதுல வாட் யூ திங்க் அபவுட் போது பவித்ரா தான் ஃபர்ஸ்ட் எழுப்புவார்னு நினைக்கிறேன். பவித்ரா பவித்ரா வந்து எழுந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து பூசி மழுகு தான் பேசுவாங்க. ஆமாம் சார், அவங்க சொன்ன கமெண்ட்டுகளே தான் சார் நான் அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கடுப்பாயிடுவார். அதாவது ஒரு 1.5 மணி நேரம் வந்து எபிசோட்ல நீங்க பேசுறீங்க, எனக்கு வந்து நீங்க வந்து பேசுறதுக்கான வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து புலம்புறீங்க. அதே விஷயத்த உங்ககிட்ட வந்து கூப்பிட்டு கேட்டா நீங்க ஒரு விதமா ஒரு பதில் கொடுப்பீங்கன்றதுனால தான் உங்கள்கிட்ட கேட்கறோம். அப்ப கேட்டதுக்கு அப்புறமும் திருப்பி இப்படி ஒரு பதில் சொன்னீங்கன்னா அப்புறம் என்னமா அர்த்தம் இருக்கு? அப்ப நீங்க சொல்லுவீங்கன்னு கேட்கறோம். அப்ப அங்க சொன்னதுதான் இங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க என்ன நிறுவ பாக்குறீங்க? உட்காருங்க பவித்ரா அப்படின்ற அப்புறம் கண்ணெல்லாம் கலங்கணும். பாவமா பாக்குறதுக்கு. பட் ஆனா திரும்ப வந்து பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா விஷால் அண்ட் சவுண்ட் வந்து விஷாலை பத்தி சொல்லுவாங்க நினைக்கிறேன். பவித்ரா வந்து விஷாலை வந்து சொல்லுவாங்க. ஸோ விஷாலை சொல்லும்பொழுதே அவங்க வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துலயுமே வந்து அவர் தெரியல எனக்கு அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக தான் நான் வந்து விஜய் விஷால சொன்னேன் அப்படின்னு அவங்க வந்து சவுண்ட சொல்லுவாங்க. சவுண்ட சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து இன்னும் வந்து அந்த என்ன சொல்றது சரியா விளையாடல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன் அவங்க வந்து அங்க இருந்தாங்கன்னே தெரியல எனக்கு, அவங்க பெருசா விளையாடலன்னுவாங்க. நம்ம ரஞ்சித் அதிர்ச்சி அவரும் வந்து என்ன சொல்லுவாருன்னா தர்ஷிகா அண்ட் சவுண்ட் தான் சொல்லுவாங்க. தர்ஷிகாவை சொல்லும்போது அவர் தர்ஷிகாவை கிளாஸே கிடைக்கும் வெளியில இருக்கும். 3 வாரத்துக்கு மேல தர்ஷிகாவை காணும் சார், அதனால நான் தர்ஷிகாவை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாப்ல. அருணை கூப்பிட்டு கேட்கும்போது அருண் வந்து சவுண்ட் அண்ட் தர்ஷிகா 2 பேரை தான் சொல்லுவாரு. ஆமா, அப்போ வந்து என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கேள்வி கேட்டதும் கரெக்டா வந்து சொல்றீங்க ஆனா வந்து விளக்கம் வந்து கரெக்டா கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நான் எழுதி வச்சிருக்கேன். ஆனா என்ன அப்படின்னு ராணவ் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா ராணவ நக்கல் விடுவாரு. அதாவது உலகத்துல எல்லாரும் சரியா பேசணும் போது குழப்பம் பண்றதுக்குன்னே பேசுறது ஒருத்தர் சொல்றாருன்னு போது அவர் வந்து அவரு அதான் வீரமா பேசுனது வந்து அங்க வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து நடிப்பாருன்னு வச்சுக்காங்களேன். பல்லெல்லாம் கடிச்சு ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் சீன் போடுவாரு. ஸோ அதுதான் ராணா வந்து சௌந்தர்யாவையும் ஜெஃப்ரியும் சொல்லுவாரு. உண்மையிலேயே அந்த இடத்துல ஜெஃப்ரியே சொன்ன பாயிண்ட் ராணா வந்து ரொம்ப கரெக்டா சொல்லுவாப்ல. ஆமா, உண்மையிலே அதான் யாரோ கூட எல்லாருமே தூக்கி கையில கொடுத்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஜெஃப்ரிக்கு தான் சார் அது நல்லது இல்லைங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து ராணா சொல்லுவாப்ல. யாரோ வந்து சொல்லும்போது அப்படியே வந்து முத்துக்கிட்ட பேசுனதை கேட்டு வந்து இங்க சொல்லிட்டாப்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அப்படி கூட கரெக்டா சொல்ல மாட்டாரு அவரு. ஆனா இந்த இடத்துல இன்னைக்கு என்னவோ தெரியல வந்து கரெக்டா அதை வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ராணவ். அதன் பிறகுதான் பவித்ரா எழுந்து சொன்னாங்க இல்லைங்களா, அதாவது யோசிச்சுட்டேன் அப்படின்றப்ப உங்க முகம் மாறுறது அந்த விஷயங்கள்லாம் தெரியாதா? பெரிய டிவிமா நீங்க வந்தீங்க இல்ல பாத்தீங்கல்ல எவ்வளவு பெரிய டிவின்னு, அதுல உங்க முகம் மாறுதுன்றப்ப அவங்க பவித்ரா அதுக்கு மேல சார் அது கண்ட்ரோல் பண்ண முடியல சார், டக்குன்னு முகத்துல வெளிப்பட்டுருது அப்படின்னு. அதுதான் அந்த விஷயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னன்னா சிறந்த மேனேஜர் யார் உங்களுக்குள்ளார வந்து நீங்க என்னன்னு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாப்ல. ஸோ சிறந்த மேனேஜர்னு ஒன்று இவர் ரஞ்சித் தான். எழுந்து நின்று தீபக் தான் சார் அது மாதிரி ஒரு சரியான ஒரு மேனேஜராக இருந்தாப்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து வேலை வாங்கி ரொம்ப ஈஸியாக வேலை வாங்கிட்டாருன்னு போது கூட விஜய் கிண்டல் பண்ணுவார். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படியே ஏற்றிட்டாருன்னு சொல்ல வரீங்க அதானே அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவார். அதன் பிறகு வந்து விஜய் விஷால் வந்து அருணை வந்து சொல்லுவாப்ல. அருணா வந்து அவன் என்னுடைய நண்பன் அப்படின்லாம் சொல்லிட்டு என்னன்னா அருணை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் வந்து தனியா உட்கார்ந்துருக்கும் போது கூட அருணாவே வந்து எங்ககிட்ட வந்து பேசினாப்ல அந்த மாதிரி ஒரு மேனேஜரா நடந்துட்டாப்ல அப்படின் போது அருண் நீங்களாவே போனீங்களா அப்படின்னா இல்ல எல்லாரும் தான் அனுப்பி வச்சாங்க அப்படின்வாங்க எல்லாருமே. தீபக்லாம் சொல்லுவாப்ல என்னது அனுப்பி வச்சாங்களா சார் எனக்கு தெரியாது சார் என்கிட்ட சொன்னதா ரஞ்சித் என்ன அப்படின்னு இல்லப்பா எனக்கு சொன்னதுதான்ப்பா நான் சொன்னேன் அப்படின்ட்டு ரஞ்சித் உடனே இல்ல அதுல அந்த
அந்த சொல்லும் போது அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்லும் போது அருணை மாட்டி ஒரு தீபக் நல்லா இருக்கும். நீ தானே சொன்ன ஜெஃப்ரி மேட்டருக்கு தானே அது, இதுக்கப்புறம் தானே ஜெஃப்ரிக்கு வரும். இல்லை கரெக்டாக எஸ் முன்னாடி இதுக்கப்புறம் அப்புறம் ஜாக் வந்து பேசுவாங்க. ஜாக் நீ யாரமா சொல்ற அப்படின்னும் போது அவங்க வந்து மஞ்சரி, தீபக், முத்து 3 பேருமே சொல்லுவாங்க. அங்க அது வந்து நல்ல மேனேஜர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சௌந்தர்யா வந்து சொல்லும்பொழுது வந்து தீபக்கை வந்து சொல்லுவாங்க. ரயனை சொல்லும்போது ரயன் வந்து மஞ்சரியை சொல்லுவாங்க. ஓகே ஓகேவா? மஞ்சரியை சொல்லும்போது அவர் வந்து மஞ்சரி ஒரு திமிர் பிடித்த மேனேஜர்னா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. தீபக் வந்து அவருடைய விஷயங்களை வந்து அவர் வந்து சொல்லுவாப்புல. அந்த ரயன் வந்து தீபக்கையும் சொல்லுவார். சாரி, அதில் வந்து என்னன்னா சாரிலாம் சொன்னார் சார் அவர். மற்ற மேனேஜர்ஸ்க்கு ஒரு முன்னுதாரணமா சாரி சொன்னாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து சொல்லுவாப்ல. ஸோ அப்ப அன்ஷிதா சொல்லுவாங்க தீபக் தான் வந்து ஒரு உதாரணமா இருந்தார். எல்லாரும் சொல்லி முடிச்சோட கரெக்டா ஒரு கேள்வி கேட்பார். தீபக் மஞ்சரிக்கு அப்ப யாரெல்லாம் ஓட்டு போட்டு மேனேஜர்ஸ் கை தூக்குங்க. ஆமா சரி, அதுதான் சரி. நான் அப்படியே இந்த கமெண்ட் கொஞ்சம் வாசிச்சுட்டே இருக்கேன். அமுதாஜ் வந்து ஜாக்கி டுடே பவி பிஹேவியர் வந்து ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் அனிதா ஃபைட்டிங் ஃபார் ஸ்பேஸ் அண்ட் வென் ஸ்பேஸ் கிவன் ஷி டிடன்ட் சே எனிதிங்ட்டு அமுதா சொன்னாங்க. கரெக்ட், உண்மை. சங்கீத ஸ்வரங்கள் அனிதா தானே சொல்கிறீங்க. ரைட். ராஜேஷ் கிருபா அப்புறம் வந்து நல்ல வந்து மேடம் ஜாக்கி லைக் விஜய் இஸ் ஹோஸ்டிங் லாஸ்ட் வீக், திஸ் வீக் டூ ஐ கெஸ் விடுதலை ஷூட்டிங் இஸ் ஓவர், ஹி இஸ் வாட்சிங் பிபி ஷோ. இட் சீம்ஸ் இருக்கலாம் நல்ல அது லாஜிக்கலி கரெக்டு. ஆனால் பட் எனிவே ஒரு அதாவது இத்தனை பேர் சம்மந்தப்பட்ட இத்தனை பேர் உள்ளார இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னும் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு சின்ன சின்ன தவறுகள் ஓகே, நீங்கள் பிளண்டாகவே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, அதை நிறைய இடத்துல மாற்றி விட்டீங்க. ஒரு சின்ன கேள்வி கூட சரியாக அட்ரஸ் பண்ணவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சாச்சனாவுக்கு வந்து இந்த மாதிரி பொது வேலையில் நீங்கள் அட்ரஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் அட்ரஸ் பண்ணுற உங்களுக்கு இடம் வரும்போது அதை அவர் வந்து விட்டுட்டார் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ தருண் விக்னேஷ் வந்து ஒரு $5 கொடுத்துருக்கா. ஜாக்கி இட்ஸ் ஆல் டன் ஒன்லி ஃபார் ப்ரொடெக்டிங் தீபக். விஜேஎஸ் ஹாஸ் நெவர் டன் திஸ். தென் அருண் கேஸ் லைட்டட் ஜாக் ஸ்கூல் டாஸ்க் அண்ட் மஞ்சரி ராஜாங்கம் டாஸ்க். இதெல்லாமே வந்து அருண் பேசுறது வந்து அவர் எதுவுமே கேட்கல. அதே நேரத்தில் வந்து இது வந்து தீபக்கை வந்து ஹைப் பண்ணுறதுக்காக தான். இப்போ 5 பிள்ளைங்களை வச்சு நம்ம வந்து என்ன சொல்றது பெஸ்ட் புள்ள அப்படின்னு சொல்லணும் போது எல்லாமே நம்மள பிள்ளைங்க தான். அதுல சில எதெல்லாம் வந்து மாட்டுதோ அதெல்லாம் கழிச்சு கட்டிட்டு நம்மளுக்கு புள்ள 5 பிள்ளையில ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும். அப்படிங்கும்போது தீபக்கு நம்ம வந்து சிறப்பு செஞ்சாதான் என்ன. இப்போ தீபக் வந்து ஜெயிச்சாருன்னா அவரை வச்சு ஷோலாம் நிறைய பண்ணலாம் போகலாம் அப்படின்றதுக்காக கூட அப்படி இருக்கலாம் அப்படின்றது தருணுடைய பார்கவியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கூட வந்து விஜய் வந்து நல்லா இன்னைக்கு பண்ணாரு. அதுல இல்ல அதுல உள்கதைன்னு ஒண்ணு இருக்கலாம். அந்த உள்கதைக்கு ஏத்த மாதிரி அந்த இது விஷயங்கள் எனக்கான ஏன் சைடு ஆஃப் தி ஸ்டோரிக்காக புலம்புறேன் சார். நீங்க 5 பவுண்ட் வாங்கிட்டீங்களா? அப்புறம் அவ லேட்டா வந்திருக்கா, அவளுக்கு இன்னும் தெரியாது விஷயம் தெரியாது. தெரிஞ்சுதான் அந்த 5 பவுண்ட் கேட்டிருப்பா. அவளுக்கு தெரியாதெல்லாம் இருக்காது. இப்போதான் ஜாயின் பண்ணேன், ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்து வரேன் அப்படின்னு மகிழாகரன். தேங்க்யூ டா, பார்த்துக்கோங்க. அப்புறம் கோல்டன் ரூல் சொல்லுங்க டக்குன்னு. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் கோல்டன் ரூல் வந்து ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் வந்து 3 கோல்டன் ரூல். ஓகேவா? நீங்க தான் சாப்பிடுங்க, நான் சாப்பிடலாம் இல்லையா? அப்படிலாம் கிடையாது, நான் எல்லாமே செஞ்சிருக்கேன். அதே மாதிரி பாலு சேகர் வந்து ஐ மாயா ஃப்ரம் பெங்களூர் ஃபைனலி சுதா அன்னி வின் அப்படின்ட்டு. ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து மைட்டி வெற்றி ஹரிகிருஷ்ணன் என்ன அன்னி இந்த சீசன்ஸ் கண்டஸ்டன்ஸ் என்ன பேசிக்ல இன்டர்வியூ பண்ணி எடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு. அது உண்மைதான், எங்களுக்கே அந்த குழப்பங்கள் இருக்கு. வாய்ஸ் ஓவர் சி த 5 weeks கிராஃப் ஆஃப் தீபக் பிக் பிக்சர் இஸ் டிராவலிங் தட் வே அண்ட் 3 will be there will be no justice for Jackie. இல்ல அது கரெக்ட் தான், தெரியும்டா. Can you please sing முகம் என்ன முகம் என்ன மோகம் என்ன சாங் ஃப்ரம் சுபாஷ் மூவியா? ஒருத்தல அது என்ன சாங் எனக்கு தெரியலமா. சுபாஷ் அப்படின்னு ஒரு படம் தெரியும் எனக்கு, அதுவே எனக்கு தெரியல, சாரி. படம் தெரியும் நான் அதுல. இப்போ ஃபாத்திமா நசீர், அதுக்கப்புறம் ராஜா, புது பெயர்கள்லாம் படிக்கிறேன். சந்தோஷ் குமார், அப்புறம் வந்து ஜி.கே. சுபாஷ் சங்கர், இன்று பவித்ரா, ராணோ, அருண், ஜெஃப்ரி எல்லோருக்கும் செம்ம ரோஸ்ட்டு. இன்னைக்கு ஷோ திருப்தியாக இருந்துன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து விஜய்ஸ் வெயிட் பண்ண பார்த்துருந்துருக்காரு. மைக்ரி ஆர்டர் மைக்னு சொல்லி ரோஸ்டடாருன்னு
கீர்த்தி லட்சுமி செம்மன்னு சாங்க்கு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து சுதா அக்கா நீங்க சத்தமா அட்லீஸ்ட் படிக்கணும், நீங்க உங்களுக்குள்ளாரே படிக்கிறீங்க. சுதா அக்கா அட்லீஸ்ட் விஜய் செயின் போட்டுட்டு வந்தாரு, நோட் பண்ணீங்களா? பத்தியா யாரையா சொன்னா? சிவசங்கரி நோட்டே பண்ணல. சிவசங்கரி கரெக்டா சொல்லியிருக்கேன். நான் திரும்பி போய் அந்த எபிசோட ஒருக்கா பாருங்க பாருங்க. அவசரமா பார்த்ததுனால கரெக்டா நோட் பண்ண முடியல. தேங்க்யூமா. ஓகேவா? சரி, அப்ப இருந்தாங்க. அது என்ன விஜேஎஸ்க்கு இது அருணுக்கு மட்டும் விஜேஎஸ் வந்து வாய்ஸ் ஓவர் அப்படின்ட்டு, அதாவது எப்படி வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தா வெளியில வந்து அந்த தீர்ப்பு வந்து விமர்சிக்க கூடாதுன்னு ஒரு லா இருக்கு. ஆமா, அந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. பட் திரும்ப அதை விமர்சிக்கும் போது மைக் இருக்கும்போது அதை புடிச்சாருன்னு வச்சுக்கோங்க. வேற ஒண்ணு இல்லைங்க. மத்த நாளா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் வந்து வீட்டுக்கு போயிருந்திருப்பாரு. அப்போ போய் பேசியிருந்திருக்க முடியாது. இப்ப சாப்பிடுற பேக்ல தானே வந்திருக்காரு. வந்தப்பையும் திரும்பி இதே பேசிட்டு இருக்கும்போது தாங்க முடியாம அதான் நான் சொன்னதா பிபி. நாளைக்கு வந்து என்ன நடக்குதுன்றதையும் கமெண்ட் போட்டிருக்காரு. ரஞ்சித்தை வந்து கேப்டன் ரஞ்சித் கேப்டனை கீழ்த்து தொங்க விடுகிறார். ஃபர்ஸ்ட் சேவ்டு அருண், செகண்ட் சேவ்டு பவித்ரா, மூணாவது சேவ்டு வந்து சௌந்தர்யா. ஹாட் சீட் காதல் புறாக்கள் நாளைக்கு கன்ஃபெஷன் ரூம்ல கமல் மாதிரி கூப்பிட்டு பேசுறேன். ஓகே, நல்லாதான் இருக்கு. சரி, நெல்லை வந்து ஜாக்கி கம்மிங் ஆன் டைம் நவ் தேங்க்ஸ் டு கீவ் இட் தாத்தா. இல்ல அது உண்மைதான். ஸோ இல்ல அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொன்று நாங்களும் இது எங்களுக்கு ஒரு லேசினஸ் கொஞ்சம் இருக்கு. அதனால அது கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே டைம் போகுது. இப்போ இது பண்றதுனால கொஞ்சம் சீக்கிரமா படுக்கிறோம். அது எல்லாத்தோட அதுதான் முக்கியமான காரணம் நிலைச்சு. ஏன்னா பிபி டேப்லெட் போட்டும் 190 வந்துச்சு. ஓ, தூக்கம் இல்லாதனால தானா அப்படிங்கறது அப்புறம் தெரிஞ்சு இப்ப திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்தாச்சு. வேற ஒண்ணும். உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் நெஞ்சம் தரிகெட்டு தழும்புது நெஞ்சம், எந்த நூலாடை கொஞ்சம் பீரை முகம் பார்த்து கொஞ்சம். ஜாக்கி நான் ஒண்ணுமே பண்ணல மேடம். என் கூட படுத்தவங்களும் உங்களுக்கு என்னை பத்தி தெரியல பார்த்தீங்களா? ஒரு பாட்டு பாடும்போது நான் ஒண்ணுமே செய்யல பாருங்க. எத்தனை வருஷமா நான் டியூன் பண்ணி வச்சிருக்கேன். சும்மாலாம் கிடையாது மேடம். சரி விடுங்க, நான் பாட்டு பாடல. அதாவது இவங்க கேமரா பின்னாடி இருக்காங்களாம், ஆனா யாருக்குமே தெரியாதான் எவ்வளவு சேட்டை பண்ணா தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாது. இப்ப சிரிச்சு சிரிச்சு கண்ணிலே தண்ணி வருது. ஓகே, குறுந்தாடி நல்லா இருக்கு ஜாக்கி அப்படின்ட்டு சூரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சூரி, தேங்க்யூ ஸோ மச். எஸ் ப்ளீஸ். சரி வாங்க இப்போ அந்த பாட்டு பாடுங்க. நான் சரி சீரியஸ்லி உண்மையிலே வராது. நீங்க வேற வந்து இல்ல நீங்க எதுவும் பண்ண வேணாம் ஜாக்கி. சரி வேற எப்படி வாங்க, ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம நிகழ்ச்சி போல வாங்க. உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் நெஞ்சம் தரிகெட்டு தழும்புது நெஞ்சம், எந்த நூலாடை பறந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் பிறை முகம் பார்த்ததும் கொஞ்சம், ரத்தம் கொதி கொதிக்கும் உலை கொதித்திடும் நீர் குமிழ் போல, சித்தம் துடி துடிக்கும் புயல் எதிர்த்திடும் ஓரிலை போல, பனி துளிதான் என்ன செய்யுமோ மூங்கில் காட்டில் தீ விழும் பொழுது, மூங்கில் காடென்று ஆயினல் மாது. ரொம்ப நன்றி ஜாக்கி. அதான் நீங்க பண்றீங்க பாத்தீங்களா? கரெக்ட். தட்ஸ் குட் திங். தட்ஸ் குட் திங். இப்போ இதுக்கு போயிடுவோம் நம்ம. ஸோ மஞ்சரி இப்போ வந்து யார் யாரு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கரெக்டான ஒரு கேள்வி இப்பதான் வருவார். வந்த உடனே வந்து எல்லாம் வந்து அப்படியே இருக்கும்போது தீபக் அருண் எழுந்திருச்சு ஃபுல் ஸ்டோரி ஆரம்பிப்பாரு. சார் நாங்க வந்து என்ன பண்ணோம்னா சார் நாங்க வந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம், அதை நடந்து வந்தோம், உட்காந்தோம், எல்லாம் ஃபுல் ஸ்டோரி. அருண் ஃபுல் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் சொல்லாதீங்க.
என்ன விஷயம் குளிச்சுட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டா பட்டன் அவுத்தோம், ஜட்டி அவுத்தோம், எல்லாம் குளிச்சோம், சோப்பு போட்டோம், கழுவுனோம், அந்த கதெல்லாம் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வாங்க. குளிச்சிங்களா இல்லையா? குளிச்சிட்டேன், முடிஞ்சு போச்சு. பாலத்துக்கு போனீங்களா போல, கெட்ல ஆத்துக்கு போனீங்களா போலையா, முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். அதே அந்த மாதிரி ஒரு கேள்வியா கேட்பாரு. கேட்டதுக்கு அப்புறம் வந்து ஜெஃப்ரி சொன்னதற்கு பிறகுதான் டைல்யூட் ஆச்சா அந்த ஒரு கேள்வியும் கேட்பாப்ல. ஜெஃப்ரி வந்து சொன்னாப்ல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த போட்டோன்னே ஜெஃப்ரி சொன்னதுக்கு பிறகுதான் டைல்யூட் ஆச்சா அப்படிங்கறத வந்து எல்லாருமே கேட்கும்பொழுது எல்லாம் மஞ்சரி டப்புன்னு சொல்லுவாங்க, இல்ல சார் அருணும் சத்யாவும் பிளான் பண்ணி வந்ததுதான் மாதிரிதான் இருந்தது. இது ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி அவங்க வந்து சொன்ன மாதிரிதான் இருந்தது. அதன் பிறகு டபால்னு பாத்தீங்கன்னா தீபக்கும் ஓட்ட மாத்திட்டாப்ல, தர்ஷிகாவும் ஓட்ட மாத்திட்டாங்க. இப்பதான் கோகுல் சொன்னதுதான் எழுப்பி விட்டு நீ தானே சொல்லு. ஆமா இப்பதான் அது தீபக் கரெக்டா சொல்ல, நீ தானே இப்ப ஜெஃப்ரிக்கு சொல்லு, நீ தானே தம்மடி ரொம்ப மாத்தி விட்ட எல்லாத்தையும். அதான் சொல்லுவாங்க எல்லாம் லைவ் பார்த்தவங்க சொன்னாங்க, அதாவது போறதுக்கு முன்னாடி வெளியே தீபக் ரொம்ப தெளிவா இருப்பாரு, தம்மடி வந்ததும் பார்த்தா மாத்தி விட்டு வச்சிருப்பாரு ஓட்டாவிட்டு. ஓகே, ஸோ இது வந்து சொன்னதுக்கு அப்புறம் யாருமே மஞ்சரியோட பேச்சுல இன்னைக்கு இருந்த தெளிவு எங்க அப்படின்னா, சார் இது வந்து என்எஃப்பி, ஏன் இவங்களுக்கெல்லாம் கேம்ல முன்னேறி போகணும்னு இல்லையா? எப்ப பார்த்தாலும் பாவம் பாவம்னு சொல்லி அங்க போய் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சோ இது வந்து சரியா இல்ல அப்படிங்கறதையும் இது வைக்கிறதே எதுக்கு? இப்ப வெறும்னா சும்மா ஓட்டு போட்டு என்எஃப்பி கொடுத்துருங்கன்னா சும்மாவே கொடுத்துருப்பாங்கல்ல. ஒரு டாஸ்க்ல என்எஃப்பி வந்து கொடுத்து அதன் பிறகு கூட பிரிச்சிருவேன். அதன் பிறகு கூட இவங்க வந்து டாஸ்க் ரிலேட்டடா, ஜாக்கி நீங்க வந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நீங்க ரொம்ப பண்றீங்க, நான் வந்து நிகழ்ச்சி நான் ஒண்ணுமே பண்ணல, நான் வந்து சும்மா தான் உட்கார்ந்தேன். புரியுதுங்களா? உங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண வேணாம், உங்களுக்குலாம் சும்மா உட்காந்தாலே போதும் உங்களுக்கு. சரி, நீங்க நம்ம 2 பேர் கதையை அப்படி பேசுவோம். அது கரெக்ட், ஆனா அது ரைட். ஓகேங்களா? சரி, அப்படியா? ஓகேவா? ஸோ எந்த பேர் என்ன சொல்லுவாங்க, மஞ்சரி வந்து சொல்ற விஷயம் இல்லை ஜாக்கி, ரொம்ப உண்மையிலே அது வந்து ரொம்ப நல்லா வந்து சொல்லுவாங்க. கொடுக்கணும்னா என்எஃப்பி கொடுக்கணும்னா ஓட்டு போட்டா போதும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இங்க அதை சொல்லவே இல்லை பிக் பாஸ். ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க்ல யார் நல்லா விளையாடினாங்க அப்படின்னும் பொழுது அப்பதான் அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அது அந்த நேரத்துல வந்து நல்லா விளையாடணும்னு அப்ப தோணும். அப்படி இருந்தும் கூட நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து பிளான் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்றதான் வந்து மஞ்சரி கேட்பாங்க. மஞ்சரியோட இன்னொரு ஒரு இன்டைரக்ட் கேள்வி என்னன்னா, நல்லா தானே நான் பண்ணேன், அவங்க விளையாடாம இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க விளையாடிட்டு அவங்க உரிமையை கேட்கும் போது நீங்க எல்லாம் வந்து பாவப்பட்டு கொடுத்தீங்கன்னா அது நீங்க வெளியே உட்காரச்சோ கொடுத்துடலாமே. அது கேட்ட அது அந்த உதாரணம் நல்லா இருக்கும். யாரெல்லாம் வந்து என்எஃப்க்கு கொடுக்க போறீங்க, கை தூக்கி கொடுத்து போறீங்க, எதுக்கு டாஸ்க் விளையாடிட்டு கரெக்டான. இன்னைக்கு மஞ்சரி அண்ட் முத்து 2 பேருமே அந்த வாதங்களை எடுத்து வைக்கிற விதம் இருக்குல்ல, அதை உண்மையிலே அந்த சமையல் விஷயத்த வந்து அந்த ஸ்கில்டு ஒர்க்கர் அண்ட் லேபரை வந்து சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி உண்மையிலே பாராட்டுகள். அதுக்கப்புறம் வந்து அடுத்து இன்னொரு விஷயமும் வந்து ஜாகி, இவரு ஏன் தெரியுமா திரும்பி வந்து பேசினாரு, இவருக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கும். ஆமா, அங்கதான் ஃபர்ஸ்ட் வரமே ட்ரிகரிங் பண்ணிட்டாங்கல்ல. அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு, அவர் எவ்வளவு யோகி தெரியுமா, அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமான்னு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்கன்னு வச்சுங்க, நம்மளுக்கு தெரியும் அது எப்பேற்பட்ட கேரக்டர் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து அது வந்து குட் ஆட்டு குட்டு சொல்லணும் போதும். இப்ப போன சீசன்ல நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு யாருக்கு என்ன கதைன்னு கூட நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்தவரையும் அங்க இத்தனை பேர் வந்து ஒரு பொண்ணை போட்டு எல்லாம் வந்து ரவுண்டு கட்டியே பண்றாங்க. அந்த பொண்ணு தைரியமா நிக்குது, கரெக்டா பேசுது. எஸ்பெஷலி அந்த டீச்சிங் டாஸ்க்ல புடவை கட்டு வந்து மணி 1 2 3 4 5 6 7 8 9 10 முடிஞ்சது கதை. இத்தனைக்கும் ஹோஸ்டோட சப்போர்ட் பெரிய அளவு இருக்கு. அதெல்லாம் மீறி ஒன்று அடிக்குதுன்னு போது அதுதான் வந்து இதுக்கே அது வந்து அந்த வெற்றியை குறைக்கிற விதமா பிஆர்கே யாருன்னு சொல்லி கதை விட்டானுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை. அதை ஒருத்தவங்க சொல்லும் போதே வந்து அந்த இடத்துல இருந்து நீங்களே வந்து அதை செய்யலாமா? அப்போ அவர் ட்ரிகரிங் பாயிண்ட் இல்லையா? இரு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றத நீ வந்தது. இப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இட்ஸ் ஆல்சோ ரெக்கார்டட் இன் டிஜிட்டல். ஓகே, எப்படி போனாலும் இது ஈஸியா தெரியும்ல. இப்ப நீங்க இவ்வளவு லாஜிக்கலா பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து இந்த விஷயத்த சொல்றேன் பாருங்க, நீங்க சம்பவமா யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை பேசி நாங்கெல்லாம் வந்து சார் நான் வந்து எதற்காக வந்து ஜெஃப்ரிக்கு கொடுத்தேன்னா, நான் வந்து ஒரு விஷயமா யோசிச்சு இப்படி வந்தேன் அப்படி வந்தேன், அந்த டீம்ல இருந்து இந்த டீம் வந்து இதெல்லாம் பேசுவாரு. திரும்பி எந்திரிப்பார் ஜாக்கி. இந்த இடம் தான் வந்து விஜேஸோட ட்ரிகரிங் பாயிண்ட். எழுந்திரிச்சிட்டு நான் மெஜாரிட்டி காட்டக்கூடாதா சார்,
நான் வெளில இருந்தேன், என்னை வந்து இங்க இருந்து அங்க அனுப்பிச்சிட்டாங்க, என்ன சாப்பாடு வச்சது, எனக்கு வந்து மரியாதை கொடுத்தாங்க, அதெல்லாம் எனக்கு வந்து பாத பூஜை பண்ணாங்க. அந்த இதுல டிண்டக்கு 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 இங்கே பூசு, லெஃப்ட் பூசு, ரைட்ல பூசுனாங்க, கீழே பூசுனாங்க, காலில் பூசுனாங்க, கையில பூசுனாங்க. அதனால நான் கொடுத்தேன்னா இங்க ஒரு பொண்ணு எழுந்து தெளிவா முன் வைக்குது. இந்த 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 ஊரு கதை, உலகத்து கதை, கோவூர் கதைலாம் சொல்லல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நீங்க பிரசன்ட் பண்ணணும்னு கேக்குறேன் நான். இந்த கடுப்புல தான் இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஹோல் டாஸ்கா நான் வந்து ஏன் பார்க்க கூடாதுன்னு நான் யோசிச்சேன், ஏன் நான் இதை வந்து மெஜாரிட்டி காட்டக்கூடாதுன்னு நான் யோசிச்சேன் அப்படின்னு இப்ப அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பாரு போல இருக்கு. யோசிச்சுட்டு இப்ப வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் வரும் நம்ம அப்படின்னு மண்டக்குள்ளார யோசிச்சு வேற ஒரு காரணத்தை எழுந்து வேற சொல்லுவாரு ரொம்ப தைரியமா. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, போன வாரம் நீங்க என்ன பாராட்டினீங்கல்ல, அருண் தான் கரெக்ட்னு சொல்லிட்டீங்கல்ல, மஞ்சரி தப்புன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப எல்லா வாரமும் நீங்க என்னதான் கரெக்ட்னு சொல்வீங்கன்ற மாதிரியான ஒரு மனநிலை, அது வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? சோ அப்ப வந்து என்ன அப்படின்னா, அவர் பேர் என்னது, இந்த பீட்டரா யாரு சார் அவர் அந்த டைரக்டர் பிரவீன் அவரு சொல்லிட்டாரு போல இருக்கு நம்மள பத்தி. சரி, அப்ப வந்து இந்த வாட்டி நம்மளதான் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில் தான் நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. ஓகேவா? அந்த தோரணைக்கு இணையான விஷயம் தான் ஆலிவர் கிறிஸ் போட்ட கமெண்ட்டும். என்ன சொல்லுங்க, ஜெஃப் வந்து என்எஃப்பி வா வேணும்னு கேட்கிறப்போ அவ்வளவு பவுமே கேட்டுட்டு சூரி கிட்ட வாங்குறப்போ அவ்வளவு வந்து பந்தாவா வாங்கினதே வந்து அவ்வளவு மோசமான பிஹேவியரா இருக்கு, கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம எப்படி இருக்க முடியும்னு தெரியல அப்படின்ட்டு. அதுதான் இன்னைக்கு வந்து லெஃப்ட் ரைட் வாங்கப்பட்டது, கேட்கப்பட்டது, இது பண்றது, பேசப்பட்டது. எஸ், சிவபிரகாஷ் அவர்கள் வந்து 100 தேங்க்யூ சிவபிரகாஷ், தேங்க்யூ சோ மச். அது வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் பாருங்க தம்பி, ஆல்வேஸ் ஜாக்கி ப்ரோ ஆர்மி, தட்ஸ் a important thing, நம்பர் 1 அப்படின்னு போட்டு லவ் சிம்பிள். ஓகே ஓகே ஃபைன். சரியா? இதுல இலங்கேஷ் கூட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேனே, ஏதோ போட்டுட்டு இன்னும் ஒரு கமெண்ட் பார்த்தேன், இலங்கேஷ் எப்பவுமே ஜாக்கி ஆர்மி தானே ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாரு. ஜாக்கி அவரு படிக்கணுங்க, அவரு எப்பவுமே லவ் ஃபார் ஜாக்கி. இலங்கேஷ் வந்து $10 போட்டு லவ் யூ, அவர் ஒன்லி ஜாக்கி சேகர் மட்டும் தான் அவர் லவ் பண்றாரு. நான் போய் லைக் போடலான்னு போனேன், லைக் கிடையாது. அதனால சரியா, இங்க விட்டேன். ஓகே, ஸோ அப்போ எழுந்து திரும்பி இதே மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி ஆயிட்டு, ஜெஃப்ரி நீ சொல்லு ஜெஃப்ரி, உனக்கு கிடைச்சது கரெக்டா அப்படியே அவரும் சுத்துவாரு. அவரும் வந்து அது என்னன்னு தெரிஞ்சு கரெக்டா சொல்லிருக்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் தெளிவா பேசின ஜெஃப்ரி, கரெக்டா தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு பேசின ஜெஃப்ரி தனக்குன்னு வரும்போது வந்து அப்படி கேட்டுருவாரு, ஜெஃப்ரி உனக்கு நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுதா புரியலையா? ஓகேவா? புரிஞ்சுதுன்னா அப்ப நீ வந்து கரெக்டா பதில் சொல்லணும் ஜெஃப்ரி. அன்புங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நமக்கு வந்து ஒரு விஷயத்த கொடுத்துட்டா அது எப்படி, அதாவது அது தவறான உதாரணம் ஆயிடாதா? அன்பை சம்பாதிச்சா போதுங்கிற மாதிரி இருக்காதா? ஒரு அனலைஸ் பண்ணி எது ரைட்டு எது தப்புங்கிற ஒரு விஷயத்த பேசிதான் நீங்க கொடுக்கணும். அது என்ன அப்படி ஒரு விஷயம் பண்றது அப்படின்றதையும், உன்னை சப்போர்ட்னு சொல்லிட்டு உன்னை வீக்கர் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. இததான் நேத்து சௌந்தர்யா சொல்லுவாங்க, டேய் அவங்க உனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பண்றாங்கடா, ஆனா வந்து நீயா விளையாடணும்டா ஜெஃப்ரி, இது சப்போர்ட்ல கிடைச்சதுன்ற மாதிரி. அங்க என்ன பேசுனாங்கன்றத நான் பேசிட்டு இருக்கேன். How she expressed the problem எதுவுமே தேவையில்லை, அது தேவையில்லைங்க. How she expressedன்றது தேவையில்லை, what she saidன்றது சொன்னா போதும். நீங்க ஆர்டிஸ்ட், நான் கலைஞர். எது அது என்ன வித்தியாசம் இதுக்கும் அதுக்கும்? வேதியில போவான், வா சீக்கிரம் வா. அதன் பிறகு வந்து கையில் தீபம் இருந்தும் நான் கண்ணில்லாமல் வாழ்ந்தேன், கண்ணை தந்து உன்னை நான் அன்னை போல காப்பேன், வாழ்க்கை என்னும் பள்ளியில் என்னை சேர்க்கவா, வாழ்க்கை என்னும் பள்ளியில் என்னை சேர்க்கவா, விழிகள் ரெண்டும் பள்ளிக்கூடம், தொடங்கு கண்ணா புதிய பாடம், மடியில் சாய்ந்து படிக்க வேண்டும், எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே, என்னை தந்தேனே.
எஸ் சொல்லுங்க. ஓகே, ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த கோல்டன் ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வர்றவங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சொல்லுவார், சப்போர்ட்னு சொல்லிட்டு வந்து ஒன்று வீக்கரா காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாமே ஜெஃப்ரி. ஆமா, தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாமே. நீ நினைச்சிருந்தா அந்த இடத்துல வந்து அதை வந்து தவிர்த்திருக்கலாம், எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த உலகத்துக்காக காட்டுறதான். நாங்க எப்படி அவனை வாழ வைக்கிறோம் பாத்தீங்களா, நாங்க வந்து அவனுக்காக வந்து எவ்வளவு நாங்க நியாயம் உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா, நாங்க எவ்வளவு நல்லவங்க அப்படின்றதுதான் அங்க அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விளிம்பு நிலை மனிதனை வந்து நாங்க வாழ வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி உங்களை அசிங்கப்படுத்துறாங்க. உங்களை சுத்தியும் உங்களை வச்சும் அரசியல் நடக்கும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. வெற்றிமாறன் கூட ஒரு என்ன நிறைய படம் பண்ணுங்க, நடுவில் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா போயிட்டு திரும்ப வந்துருக்காரு. அதுக்கு வெற்றி தான் காரணம். ஏன்னா அவர் தான் வந்து பரியேறும் பெருமாள்ல வந்து உனக்கு பண்ணது அவங்களுக்கு செய்யாதுன்னு சொன்ன மாதிரி படிப்பு மட்டும் தான் உன்னை காப்பாற்றணும். கடைசி அதே கான்டெக்ட், ஆனா படிப்பு மட்டும் தான் நம்மளை காப்பாற்ற சொல்ல, வேற எல்லாத்தையும் திருடிடுவானுங்க, அதை மட்டும் திருட முடியாதுன்னு சொன்னதெல்லாம் அது அந்த முதிர்ச்சியின் காரணம் தான் அதன்னு நான் சொல்லுவேன். அதை பாரு, ஜெஃப்ரிக்கு சொன்ன கடைசி விஷயம் நல்லா இருக்கும். நீ வருத்தப்படுற இடத்துலலாம் இல்ல ஜெஃப்ரி, சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லி முடிப்பாப்ல. இதன் பிறகு வந்து ஜாக்லின், முத்து, மஞ்சரி இவங்க வந்து 3 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இவர் பிரேக் விட்டு போயிடுவாப்ல. பிரேக் விட்டு போனதுக்கப்புறம் அப்போ வந்து ஜாக்லின் மஞ்சரி சொல்லுவாங்க, ஏன் ஒருத்தர் கூடவா எதிர்த்து இதை சொல்லவில்லை அப்படின்னு கேட்குறப்ப ஜாக்லின் சொல்லுவாங்க, மஞ்சரி சொல்லுவாங்க, இல்லடா நான் கேட்டேன் அப்படின் போது தீபக்கும் தண்ணி குடிச்சு சொல்லுவார், இல்லை மஞ்சரி கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தீபக்கும் மென்ஷன் பண்ணுவாப்ல. ஸோ சொல்லிட்டு தான் வந்து நான் தான் வந்து கேட்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லுவாப்ல. ஆனால் தீபக் அந்த இடத்துல மாற்றி சொல்லுவார், இல்லை எல்லாருமே மாற்றிட்டாங்க அதனால நானும் அவருக்கு ஓட்டு போட்டேன்ற மாதிரி பேசும்போது மஞ்சரி திருப்பி கரெக்ட் பண்ணுவாங்க, இல்லை இல்லை தீபக் மாற்றினதுக்கு ஓட்டை மாத்தினதுக்கு அப்புறம் தான் தர்ஷிகாவும் பவித்ராவும் அவங்களுக்கான செல்ஃப் ஓட்ல இருந்து எடுத்து ஜெஃப்ரிக்கு மாத்தினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மஞ்சரி சொல்லி முடிப்பாங்க. அதன் பிறகுதான் வந்து பாகுபாடு. இப்பதான் வந்தது அந்த பாகுபாடு. படாத பாடுபடுத்தி டிஸ்கிரிமினேஷன் வந்து அப்படியே அருண் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பார். ஜாக்கி, எனக்கு உனக்கு வந்து தோணுது இல்ல, இந்த தோணுது எப்படியாச்சு அப்படின்னு தோணலைன்ற ஒரு ஃபார்முக்கு நான் வந்து படாத விடப்பட்டு வாழ்க்கையை பணையம் வச்சு அதுக்காக நான் என்னென்னோ பண்ணியும் அதற்கு வந்து 5 பவுண்டு நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. யாரோட கம்பேர் பண்றதுல நான் வேணா உங்களுக்கு 10 பவுண்டு தருந்தாங்க. இல்ல யாரு கூட யார கம்பேர் பண்றீங்க? தோணலைக்கும் தோணுது, அதுவும் லேபர், ஸ்கில்டு லேபருக்கும் யார குன்றுவேன். ஓகேவா? சோ அவர் வந்து இந்த பாகுபாடுக்கு எடுத்துருவார். அவர் கேட்கறது ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கற ஒரே வார்த்தை தான் ஜாக்கி, ஒரு வார்த்தை உங்களுக்கு ஹிட் ஆகுது இல்ல, அந்த வார்த்தை ஹிட் ஆச்சு, எனக்கு அந்த வார்த்தை ஹிட் ஆகல அப்படின்னு. லேபர் எனக்கு பிரச்சனை இல்லை சார், பட் நம்ம 4 பேர் கமெண்ட் போட்டா கூட இவங்க நம்ம பேரை படிக்கிறாங்க, மற்ற ரிவ்யூவர்ஸ் மாதிரி இல்லாம நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னு இவங்க 4 பேர் வருவாங்க. அது இந்த பேதியில போவான் திரும்ப திரும்ப அதையே கரைச்சு சொல்லிட்டு இருப்பாப்ல. அதாவது நான் கூட எப்படி யோசிச்சுன்னா, எப்படி ஒரு வார்த்தை உனக்கு ஹிட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் என் வீடா பாக்குறேன், என் தம்பியா பாக்குறேன், என் தங்கச்சியா பாக்குறேன், நான் பெருக்குனா என்ன, நான் பாத்ரூம் கழுவுனா என்னன்றத திரும்ப 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 எப்படி ஒருத்தர் கார்த்திகேயன் போட்ட கமெண்ட் வந்து வேல்யூவான கமெண்ட். ஆக்சுவலி இதுக்கு ரிலேட்டடா அருண் வந்து பின்னாடியே போய் பேசுவாருன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க இருக்கும் போதே சொல்லுங்க, விஜேஎஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே சொல்லுவாரு, ஆமா ஸ்டேஜ்லயே சொல்லுவாரு, இப்ப எனக்கு புரியட்டும்ன்ற மாதிரி சொல்லுவாரு. இது மட்டும் இல்ல ஜாக்கி, இவரு தான் வந்து ஸ்மோக் ஏரியால வேற வந்து இவரை பத்தி ஏதோ சொல்லிருக்காரு. ஏன்னா இப்படிதான் ஒருத்தர் வந்து ரெட் கார்டு வாங்கி போனார் ஒருத்தர். பட் அவர் வந்து இந்த அளவுல அவர் வந்து இப்படிதான் அப்படின்ற மாதிரி திடீர்னு பாட்டு மாஸ்கோட வந்து போட்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி இவர் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாரு. இவரு தெரியும் அவன் கதையை அவனே பார்த்துக்குவான், வெளியில அவனே இருக்க அசிங்கப்பட்டே போறான் பாரு அப்படின்ற மாதிரி. இவரு அந்த மாதிரியான கேரக்டர் விஜய் சேதுபதி அந்த மாதிரி இல்ல. இப்ப அதுக்கு தான் அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் நான் வந்து தருண் விக்னேஷுக்கு சொன்னேன், என்னதான் வந்து தீபக்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணல வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும்
இருந்தாலும் நீங்க ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுங்கிறது இல்லை. இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த விஷயம் பேசாமல் எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, அருண் வந்து சார் அன்னைக்கு இருந்த ஒரு புரிதல்ல வந்து ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேன் சார், லேபர் ஒர்க்கரா எங்களை நீங்க பாக்குறீங்கன்னு. அது தவறான வார்த்தை தான், அந்த இடத்துல நான் பிரயோகிச்சிருக்க வேண்டாம் சார். உட்காண்டாருன்னா இது இவ்வளவு தூரம் இன்னைக்கு நீங்க ஃபயர் விட்டுருக்காரு விஜய் சேதுபதினு பேச வேண்டிய அளவுக்கு அவசியம் கிடையாது. இன்னொன்னு நீங்க வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருந்துடக்கூடாதுன்றதும் அதுல ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா ஒரு லாகிரதமா ஒண்ணு வந்து பேசும்போது கரெக்டா இருக்க மாதிரி நம்புற மாதிரி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உறுத்தும். அதனால அது ஒண்ணு. இன்னொன்னு ஜாக்லின் வந்து அதை வந்து கரெக்டா சொல்லுவாங்க அருண் கிட்ட. அருண் நீ எப்ப பார்த்தாலும் சாரி சாரி சொல்லிட்டே இருக்க, சொல்லிட்டு அதே தப்ப செய்யும் போது அதுக்கு வேல்யூவே இல்ல. நீ அதை புரிஞ்சுட்டே செய்ய மாட்டேற, உன் கதை நிறைவேறிட்டு நீ சாரி சொல்ற. இந்த சல்தேன்னு தானே ஜெகி அந்த படம் தானே. அந்த படத்துல வந்து இந்தியா தெரியாது போடா சார். இந்த SRKவும் இவங்களும் நடிப்பாங்களே சார், ராணி முகர்ஜியும். அதுல ராணி முகர்ஜி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சாரி அப்படின்னு வர. அப்பா உனக்கு எவ்வளவு தடவை தான் நீ சாரி கேட்ப, ஒரு விஷயத்துக்கும் சாரி சாரி சாரின்னு கேட்டுட்டே இருக்க. சாரி அதுக்கப்புறம் அந்த வார்த்தை அதுல ராணி சொல்லுவாங்க சார். நம்ம 2 பேருமே பாத்துருக்கோம் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச. விட்டுருங்க நீங்க தயவு செய்து எங்க விடுறது, எப்படி விடுறது, எப்போ எங்க வருது, எப்படி என்ன கதை, அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்புறம் என்ன வேற விட்டுருங்க. ஓகே. சோ அந்த படத்துல அவங்க ரொம்ப அழகா மென்ஷன் பண்ணுவாங்க, ஒரு சாரி ஐ அம் டயர்ட் ஆஃப் யுவர் சாரி அப்படின்வாங்க. அது அவங்க வந்து அவரை விட்டு நகர்ந்து போகும்பொழுது சொல்ற வார்த்தை அது. அவங்களை விட்டு நகர்ந்து போயிடுவாங்க அவங்க. சாரி கேட்டே இருப்பாரு. எல்லாம் செஞ்சுட்டு சாரி கேட்டுனே இருப்பாரு. தப்பு செஞ்சு சாரி கேட்டுனே இருப்பாரு. ஆமா, அவர் வருவாரு, பேச மாட்டாரு, அப்புறம் வந்து பேசுவாரு, அப்புறம் சாரி கேட்பாரு. அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஜாக்கி? நம்ம ஒரு தடவை வந்து ராணி முகர்ஜியா இருக்கலாம், எல்லா நேரமும் ராணி முகர்ஜி மாதிரி கேட்டுனே இருக்க முடியுமா? அவங்க நவுந்து போயிடுவாங்க அவங்க. அப்போ அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஒரு சாரிங்கிறதுக்கான ஒரு வேல்யூவும் இருக்காது. அதை வந்து எல்லாத்துக்கும் சாரி அப்படின்னும் பொழுது அந்த அதுக்கு மேல அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஒரு கட்டத்துக்கு மேல அதை ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிதான் அருணுக்கான அந்த இது. அவரு ரொம்ப வந்து சாரிங்கிறது வந்து ரொம்ப கேஷுவலைஸ் பண்ணிட்டு தப்பு சாரி, ஓ ஆமா நான் தான் சாரி உட்காந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாரு. அதை ஆரம்பிச்சுட்டு நீங்க அதான் நான் அடிக்கடி நம்ம யாழ்னிக்கு சொல்லி தர்றதுதான். சாரிங்கிறது இட் ஷுட் பி ஃபெல்ட் அண்ட் தென் யூ ஷுட் ஆஸ்க் இட். சும்மா வார்த்தையில வெறும் உதட்டுல வந்து சாரி அப்படிங்கிறது வந்து தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அது உன்னோட ஆக்ஷன்ஸ்ல தெரியப்படுத்தணும். அதுதான் இன்னைக்கு அருண் பண்ணது. தெளிவான கேள்வி, ஒரு வார்த்தை உன்னை ஹிட் பண்ணலன்னு சொல்ற, அப்போ உனக்கு அந்த வார்த்தையை சொன்னா என்ன அப்படின்னா, அதுதான் நான் சொல்றேன், அதுதாங்க அண்ணே அந்த வாழைப்பழ கதை மாதிரி திருப்பி அதுதான் சார். நான் எங்க அம்மா எங்க அப்பா இல்ல நீங்க இது வந்து கண்டென்ட் கிடையாது. இது பாக்குறவங்க இரிட்டேட் பண்றது, அவருக்கும் கெட்ட பேர் வந்துகிட்டே இருக்கு. அதேதான் எனக்கு தெரிஞ்ச அவரை வெளியே அனுப்பிச்சிருது நல்லதுன்றேன். நீங்க யோசிச்சு பாருங்களா, அது புரியுது. இப்ப விஜய்எஸ்கே தம்மடிக்கிற இடத்துல போய் சொல்லிட்டாரு, சொன்னதுக்கு இப்ப வச்சு செஞ்சுட்டாரு. இது வந்து அதாவது இது சரித்திரத்தில் எழுதப்பட்டதுங்க. ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியும் ஒருத்தர் வந்து ஒத்துக்கவே முடியலன்னா எப்படி அவர் வந்து இதுக்கப்புறம் என்ன பேசினாலும் என்ன யோசிச்சு பாருங்க. அதான் ஜெகி, இது என்ன வந்து அவர் என்ன உங்க வந்து எக்ஸ்ல ஒரு திடீர்னு அவங்க உங்களை பிரிஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக நான் உன்னை லவ்வே பண்ணலையே அப்படின்ற மாதிரி அது திரும்ப அதையே வந்து என்ன பெருமை என்னத்தை நிறுவ பாக்குறீங்க நீங்க இங்க? அதுதான் ஜெகிங்க. இதுக்கப்புறம் இவரு டக்குன்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, சரிப்பா நீ உட்காரு, மஞ்சரி நீ சொல்லுமா அப்படின்மா, உங்களுக்கு இந்த வீட்டுல வேற யாருக்காவது இது பர்சனலா ஹிட் ஆச்சா அப்படின்னு கேட்டா மஞ்சரி என்ன சொல்லுவாங்க, இல்ல சார் அவர் ஜோக்கா தான் சொன்னாரு, ரொம்ப ஜோக்கா. அதாவது வந்து எங்க இது வந்து பிரச்சனை ஆச்சுன்னா, மஞ்சரி தெளிவா விஜய் விஷால கோத்து விட்டுருவாங்க. சார் விஜய் விஷால் தான் சார் அதை எடுத்துட்டு வந்தாரு, ஜோக்கா சொல்ற மாதிரி அந்த விஷயத்த வந்து எடுத்துட்டு வந்தாரு, ஸ்கில்டு ஓரியன்டட் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சொல்லும்போதுதான் நான் சொன்னேன், இதை விளையாட்டா கூட சொல்லாதீங்க, மேனிபுலேட் பண்ணாதீங்க அப்படிங்கறத நான் அங்கதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோக்கா சொல்லாதீங்கன்னு போது இன்னொரு ஜோக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்து சொல்லுங்க. நீங்க கண்ணாடி போட்டு சொல்ல போறீங்களா ஜோக்க? கண்ணாடி இல்லாம? கண்ணாடி இல்லாம சொல்லும். எனக்கு வந்து கண்ணாடியை போட்டும் பாட முடியும், கண்ணாடி இல்லாம பாட முடியும். புரியுதுங்களா? சொல்லுங்க. ஸோ புருஷங்கார வெளிநாடு போறேன் அப்படின்னு கிளம்பி போறான். ஆனா இன்னொருத்தர் என்ன பண்றான், கள்ளக்காதல பேக்லாம் மாட்டிட்டு உள்ளார வந்துடுறான். போனவனுக்கு ஃப்ளைட்டு வந்து இது இல்லை,
போனவனுக்கு ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுச்சு. அவன் வந்து வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறான் புருஷங்காரன். சரி. இவன் வந்து என்ன பண்ற, பொண்டாட்டிக்கார ஐயோ புருஷங்காரன் வந்தா நீ கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொல்லி அந்த ஊர்ல இருந்து அந்த பேக் இருக்குல்ல அதை பேக்கை போட்டுக்கிட்டு கையில துணி அவுத்து போட்ட துணி கிணி எல்லாம் அவசரத்துக்கு ஒரே ஒரு பேண்ட் மட்டும் தான் போட முடிஞ்சது. சட்டை கிடையாது, எதுவுமே இருக்காது, கீழே துணி எல்லாமே கிடக்கும். ஓகேவா? ஸோ இந்த துணியெல்லாம் போட்டு கையில் கொடுத்து எப்படியாவது போயிடு அப்படின்னும் போது இவன் என்ன பண்ணுவான், பால்கனிலேருந்து குச்சிருவான். ஓகே. இது சட்டை இருக்காது, மேலே வந்து பின்னாடி பேக் பேக் இருக்கும், கையில் கொஞ்சம் துணி இருக்கும், குச்சிருவான். குச்சிவன் கீழே கிடப்பான். அங்கே ஒரு பெரிய கூட்டம் ஏதோ ஒன்று நடக்கும், அந்த கூட்டத்தில் திரும்பி பார்ப்பான், இவன் கிடப்பான் கீழே. துணி இருக்காது, வெறும் பேக்கோட குடிச்சிருவான். அவன் என்ன பண்ண, புருஷகாரன் உள்ளார வந்து இதுக்கு முன்னாடி துணி கிடக்குதுன்னு ஏதோ சம்திங் லைக் தட். அது நல்லா இருந்தது அது அந்த ரீல்ஸு. இல்லை இவன் வந்து அங்கேருந்து குதிச்சிருவான். குதிச்சதும் அங்கே இருக்கிறவன் பார்ப்பான். பார்க்கும்போது மேலே ஒரு ஃப்ளைட்டு போகும். இவன் வந்து பேக் வச்சிருப்பான்ல, மேலே இருந்து ஃப்ளைட் போகிறத பார்த்து அங்கேருந்து ஊந்துட்டான் போல இருக்கு இவன் அப்படின்னு இவன் நினச்சிட்டு ஃப்ளைட்லேருந்து ஊந்துட்டியாடா நீ இவன் முழிச்சிட்டு இருப்பான். இவனுக்கு என்ன செய்யறதே தெரியாது. ஃப்ளைட்லேருந்து ஃபாரஸ்டோட குச்சிட்டியாடா அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். அது ஒரு மக்கு. அது கேட்டதும் மேலே அப்போதான் புருஷங்காரன் வந்து அந்த துணியெல்லாம் அங்கே பெட்ரூமில் துணியெல்லாம் எடுத்து வந்து எட்டு பார்த்தா இவன் இந்த மாதிரி கீழே வந்து பேராஷூட்டோட இருக்க மாதிரி இவன் பார்த்துட்டு இந்த மேலே எங்கள் வீட்டு மேலேயும் இந்த கடந்து இருந்தால் வச்சுக்க அவன் தூக்கி போடுவான் புருஷங்காரன். ஓகே. அவர் உடனே அதை எடுத்துட்டு அவரே கிளம்புறாரு. அது சும்மா வருது சொல்ல புரிஞ்சிச்சு. ஸோ மஞ்சு கிட்ட இதை வந்து கேட்டதுக்கப்புறம் மஞ்சு வந்து மஞ்சரி வந்து இதை வந்து சொல்லி முடிச்சிருவாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஒப்பீனியனை பற்றிலாம் வந்து இவர் பேசுவார். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் விஷாலையும் வந்து கண்டிப்பார். ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விளையாட்டா வந்து ஒரு விஷயத்த வந்து சிரிச்சு சொல்லிடலாம். எல்லா நேரத்திலயும் வந்து ஒரு விஷயத்த சிரிப்பா சொல்லிட்டு போயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எங்க வீடுகள்ல நான் பார்த்திருக்கேன். அது ஒரு விஷயத்த வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மனதை காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பிரச்சனை வரக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை ரொம்ப இப்படி சிரிச்சுட்டே சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஆனா சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்படி இல்ல மேடம் நான் பார்த்திருக்கேன், வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லை சார். இல்ல பார்த்திருக்கேன். I face the problems too, you know. I அந்த மாதிரியாக அவங்க வந்து சொல்லுவார். ஏது வந்து சிரிப்பா சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கு. நம்மள அறியாமலே வந்து எல்லாத்தையுமே அப்படியே வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து கவுண்டருக்காக எதிர்பார்த்து காமெடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து காமெடியா எடுத்து போகணும். அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கவுண்டரா எடுக்க மாட்டாங்க. இப்ப சாதாரணமா இப்ப நம்ம ஜாக்கிக்கும் எனக்குமே கூட நான் ரொம்ப ஜாலியா ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த டோன் எந்த நேரங்கள்லன்னு இருக்கு. டோன் ஆஃப் வாய்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அந்த இடத்துல எந்த நேரத்துல அதை சொல்றோம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை சொல்லும் பொழுது ஜாக்கிக்கு கண்டிப்பா வந்து கோவம் வரும். சோ அந்த மாதிரியாக தான் வந்து அதை விஜய்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணுவாப்ல. முத்துவை கொடுத்தப்பலையும் முத்து வந்து சொல்லுவாரு, ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்தது வந்து தப்பு இல்ல, அதன் பிறகு அதை ஒத்துக்காமலேவே இருக்கிறது, யாரு வந்து சொன்னாலும் அதை கேட்க மாட்டேன்னு இருக்கிறது தான் சரிங்க தப்பு அப்படின்னு. இன்டைரக்டா அருணுக்கு சொன்ன அட்வைஸ் தான் அது. ஆமா, இன்டைரக்டா அருணுக்கு சொன்ன அட்வைஸ், விஷாலுக்கு சொன்னதா, அது ரெண்டு பேருக்கும் சொன்ன அட்வைஸ் தான். இதுல ரஞ்சித் எடுத்துன்னு வருவாரு சார், அது அவருடைய கருத்து உரிமை அப்படிங்கறதுனால சார் அவரும் வாங்குவாரு கருத்துரிமைன்னு சொல்லி. ஏன்னா அதை இப்ப வந்து அது தப்பு தானே அருண் பேசுனது. ஆமா சார் தப்பு தான், மத்தவங்க கேட்க வேணாம், நீங்க ஒரு கேப்டன் தானே, அங்கேயே முடிச்சிருக்கோம், அங்கேயே அந்த முடிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு அவரு. சரி விடுங்க உட்காருங்க அப்படின்றாரு அவரு. அதன் பிறகு ஜெஃப்ரி வந்து ஜெஃப்ரிக்கும் புரியல, ஸ்கில் அண்ட் லேபர்டு அப்படின்னா அது வந்து ஒரு ஜஸ்ட் வார்த்தை தான், அதை சொன்னா ஒன்னும் எனக்கு தப்பு இல்ல, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லுவாரு. பட் அவருக்கு அந்த வித்தியாசம் புரியாது ஜெஃப்ரிக்கு. என்னப்பா உனக்கு திரும்ப தெரியுதா, அதோட டிஃபரன்சியேஷன் தெரியுதா அப்படின்ட்டு. அது வந்து முத்து விளக்குனது ரொம்ப நல்லா இருந்தது, அந்த ஸ்கில்டு லேபர். ஏன்னா அது ராணவ கேட்டு, அது ராணவ வந்து ஒரு ஓப்பனா சொல்லுவாரு, எப்பா ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ராணவ் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு, அந்த விஷயத்த கூட சொல்லல அப்படின்னா நீங்க ரொம்ப யோசிக்கணும் அதை பத்தி. உங்களுக்கு அந்த பேச்சு வந்து நீங்க கண்டிப்பா சொல்லணும், உங்களுடைய கருத்து. ஒண்ணுமே இல்ல, நாளைக்கு வந்து விஜய் விஷால் கிட்ட சொன்னதான், நாளைக்கு நீங்க ஒரு பெரிய நடிகராறீங்க, ஒரு ஸ்கிரிப்ட்ல ஒண்ணு எழுதி தராங்கன்னா உங்களுக்கு அதை படிச்சிருவீங்க, அதனுடைய இம்பாக்ட் ஒரு மீடியா பர்சனா உங்களுக்கு தெரிய வேண்டாமா, அந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா வந்து செய்யணும். நல்ல லவ்வபிளான நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்தாரு, கரெக்ட்டான ஒரு அட்வைஸ் அது. ஓகேவா? சோ அப்ப வந்து ராணு வந்து இந்த பாகுபாடு இல்லைன்னு ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா ஓகே அப்படின்னு கேட்டா இவர் ஏதோ சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி அப்செட் ஆவார். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐயோ இந்த ஆளுக்கு எப்படிடா இதெல்லாம் பேசிக்கிட்டு இவன்ட்ட போய் இதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறதுங்கிற மாதிரி தானே ஒரு மனநிலை வருது உங்களுக்கு ராணவ் அப்படின்னு. அவர் அதுக்கும் வெக்கம் தான் படுவாரு. அவர் வெக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இத கூட சொல்ல முடியலன்னா எப்படி,
அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா முத்து வந்து எழுந்து அந்த விளக்கத்தை கொடுப்பாரு. நீங்க சொன்ன விளக்கம் தான் ரொம்ப அழகா கொடுப்பாரு. நம்ம 2 பேரும் வந்தோடனே பெருக்கணும்லடா, தொடர்பு எடுத்தோடனே பெருக்கு தெரிஞ்சல, நம்ம 2 பேருக்கு எடுத்தோடனே போய் சாம்பார் வைக்க தெரியுதா? அதான் இது யாரா கத்து கொடுத்தாங்களா நம்மளும் கேட்பாரு. தொடப்பத்தை பெருக்குறது நம்ம கத்து கொடுத்தாங்களா? யாரும் கிடையாது. 10 நாள் பார்த்தா வேலை செஞ்சிட்டோம். ஆனா சமைக்கிற தீபம் என்ன பண்ணுவோம், நம்ம 2 பேரும் ஓடி ஓடி பண்ணிட்டு இருந்தோம். எஸ். அவர் ஒரு நாள் இல்லாம நம்மளால குழம்பு வைக்க முடிஞ்சுதா? இது எனக்கு ஒரு விஷயம் ஜாக்கி, உங்கள்கிட்ட ஒரு மனைவியா ஒரு உதவி நான் கேட்கிறேன். மனைவியா? ஆமா, ஃப்ரெண்டா எல்லாம் கிடையாது. ஃப்ரெண்டு எல்லாம் விட்டுருங்க. ஒரு மனைவியா ஒரு கணவர்கிட்ட நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. சேட்டர்டே நைட் போட்டோலாம் கேக்குறீங்க, சொல்லுங்க. ஆமா, ஒரு 1 லட்ச ரூபாய் இப்படியே ஏற்பாடு பண்ணுங்க ஜாக்கி. இந்த டிக்கெட் கொஞ்சம் புக் பண்ண வேண்டிய அவசர நிலைக்கு நான் வந்துகிட்டே இருக்கேன். தள்ளப்பட்டுட்டே இருக்கேன். ஏன்னா ரொம்ப தைரியம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அது வந்து போய் குறைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் ஜாக்கி. சென்னையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ வந்துருவோம். திருப்பி இந்த விஷயத்துக்கு வந்துருவோம். நடுவில் வேற இடத்துக்கு போயிட்டேன். ஒண்ணும் இல்ல, கார்த்திகேயன் போட்ட ஒரு கமெண்ட்டையும் படிச்சிருவோம். சொல்லுங்க. எப்பவுமே பாதிக்கு பாதி தான் லைக் வரும், இன்னைக்கு பரவாயில்ல பாதிக்கு கூடுதலா லைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஒன்றும் இல்லை, அது எங்க மேலேயும் சில தவறுகள் இருக்கு. அதாவது கல்யாணம் முடிஞ்சுமே ஃபர்ஸ்ட் நைட் வைக்கணும். 1 மாசம் கழிச்சு வச்சா யோசிச்சு பாருங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. He knows, he understood. கார்த்திகேயன் அண்டர்ஸ்டுட். ஆமா, ஓகே. கார்த்திகேயன் ஆர் ஷுட் அண்டர்ஸ்டுட். அதேதான், விட்டுருங்க. சரியா? சோ இப்போ என்ன அப்படின்னா, ராணவுக்கு இந்த விஷயத்தை எதுக்கு சொல்வாருன்னா, சௌந்தர்யா ரொம்ப தெளிவா ஒரு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு குட்டி வேர்டுனா கூட அதை பிடிச்சிருக்காரு. பிடிச்சிட்டு அந்த வேர்ட்ல அவர் ஹீரோவா இருக்கணுங்கிறதையும், அதை போராடுறதுக்காக அவர் வந்து தன்னை வந்து நிரூபிப்பேன்றதையும் நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷனையும் கொடுத்துட்டே இருப்பாரு. நான் அதான் சொன்னேன், சார்ந்தோருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. அதேதான், அந்த விஷயத்தை அவர் செய்ய தான் ட்ரை பண்ணுவார், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதையும். யூனியன் லீடரா இருந்த ஒரு வேற நீங்க ராணவ், உங்களுக்கு இந்த கருத்தை கூட சொல்ல முடியாதாங்கிறதை கூட கேட்டு விட்டுருவாரு ஜேகே இன்னைக்கு ராணவையும். அதன் பிறகுதான் வந்து பவித்ரா வந்து சொல்லுவாங்க, அவர் முயலுக்கு 3 கால்னா 3 கால் தான் சார் அருணை பொறுத்த வரைக்கும், அவர் என்ன பண்ணாலும் மாத்திக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துலதான் மஞ்சரியும் அதே விஷயத்த சொல்லுவாங்க. தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது எனக்கு புரியுது சார். ஓகே. ஆனா பாகுபாடு இல்லைன்னு சொல்லி விளக்க வர்றவங்களை கூட அவர் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. அதுதான் வந்து பிரச்சனைக்கான காரணம் போது அவர் அதை எப்படி எடுத்துட்டு வருவார்னா, திரும்பவும் நான் வந்தனா சார், மறுநாள் வந்து காலையில எழுந்து வந்தப்பையும் இந்த வந்து ட்விஸ்டர்ங்கிற எல்லாத்தையும் சொல்வாரு. என்ன ட்விஸ்டர்ங்கிற வேர்டை வச்சு தீபக் வந்து பக்கடு டேய் நான் ஏதோ கொஞ்சம் அப்படியே வச்சு ஓட்டிடலான்னு பார்த்தா என்னையே தூரடே தேரைத்து தெருவில் விடுற மாதிரி இருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து ஃபுல்லா சொல்வாரு. அவர் வந்து ஆரம்பிச்சாரு, சார் அப்ப நான் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் தானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸ்கில்டு ஒர்க்கர் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாரு. எது ஸ்கில்டு ஒர்க்கர்? டீ போடுன்னு சொல்லுவாரு, பிளாக் காஃபி போடுன்னு சொல்லுவாரு. ஜெஃப்ரி எப்ப நீ சொல்லலையப்பா, ஜெஃப்ரி சொன்னாரு சார், எல்லாரும் சொன்னாருன்னுவாங்க. சார் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார், உடனேவே சொன்னாருன்னு சொல்லிட்டாங்க. ஓ சொல்லிட்டேனா சார், எனக்கு ஞாபகம் இல்லை சார், எல்லா வார்த்தைகளும் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு கூட சொல்லுங்க சார். ஓ அப்படி. ஆனா அப்ப வந்து நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். அப்பா அம்மா மாதிரி இந்த விஷயத்தை எவ்வளவு நேரம் தாங்க பேசுவீங்க? இந்த இதே பேட்டர்ன் தாங்க. அந்த லேபர்ல எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, வார்த்தையில எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து இந்த வீட்டை என் வீடு மாதிரி பாக்குறேன், இப்ப இந்த மாதிரி சொல்லியாச்சு. உடனே அதுல ஒரு வார்த்தை சொன்னாரு, வேலைக்காரங்களுக்கு இவ்வளவு போதும் போ அப்படின்னு வந்து தீபக் ஒரு வார்த்தை விட்டுருவாரு. அதையும் அவர் கண்டிப்பார், அதை நீங்க சொல்லிருக்க தேவையில்லைங்க அப்படின்றத சொல்லுவார். அவரும் வந்து சரி சார் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் முழு மாதிரியத்தோ மேலே ஏறி அம்மை போட்டுன்னு நினைச்சிருந்தார் தீபக். எல்லா அம்மையும் இறங்கி பக்கத்துல அருமலை போகுதுன்னும் போது அவர் வந்து எங்கேயோ போற மாதிரியே அங்க போய் யாராத்தன்ற மாதிரி போகுதுன்னும் போது அவர் ஹாப்பி ஆயிடுவாரு. ஆனா கடைசி வரையும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. கடைசி வரையும் ஒத்துக்க மாட்டேன்னா நிகழ்ச்சி நான் இதோட முடிச்சுக்கிறேன், நான் கிளம்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறமாவது விட்டுருணும். அதை இல்ல இங்கே பஞ்சாயத்து முடியும், அப்புறம் பின்னாடி போய் பேசாத சொல்லுவாரு. அதுக்கப்புறம் திருப்பி இதெல்லாம் முடிச்சுட்டாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு நண்பர் இருக்காரு, ஒரு கார்த்திகேயன், அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பாதி லைக் தான் வரும், இன்னைக்கு பரவாயில்ல கூடுதலா வந்திருக்குன்னு. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நைட் வந்து கல்யாணம் அன்னைக்கு முடிஞ்சதுமே வச்சிருக்கணும், 1 மாசம் கழிச்சு வச்சா வேலைக்கு ஆகுதுன்னா அவருக்கு புரியல, சாரி என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, நிகழ்ச்சி முடிஞ்சதுமே நம்ம இந்த மாதிரி லைவ் கொண்டா பிரச்சனை கிடையாது, நிறைய பேர் வருவாங்க, நிறைய லைக்லாம் வரும். நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா வருவோம், அதனால லைக் கம்மியாயிடுச்சுன்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இவர் வந்து இந்த பாம்பு மாதிரி அப்படின்னு சொன்னது வந்து பாரு, என்னதான் அப்படி தெரியலன்னா பாரு, இதே மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா நீங்க அதை நிறுவறீங்க. அப்படி எங்க ஜெகி பண்ண பேதியில போவான் ஏன் நீங்க நடந்துக்கிறீங்க ஜாக்கி? ஆப்போசிட்ல ஒருத்தவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இப்படி செய்யக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா,
யார் வந்து இப்ப டிஸ்கிரிமினேட் பண்றது? இந்த வீட்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க, இப்ப யார் அந்த வார்த்தையை வச்சு டிஸ்கிரிமினேஷன்ன்றது யார் எடுத்துன்னு வர்றது? அதே போல நல்ல ஒரு விளக்கம் கொடுப்பாரு. நான் பேச்சுலரா இருந்திருக்கேன், எனக்கு சமைக்க தெரியாது, அயன் பண்ண தெரியாது. ஆனா வந்து என்னோட விஷயங்கள் எப்படி துணி மடிச்சுக்க தெரியும், துணி துவைக்க தெரியும், என்னோட வீட்டை நீட்டா வச்சுக்க தெரியும். ஆனா எனக்கு சமைக்க தெரியாதுன்றப்ப அது ஸ்கில்டுல தானே வருது, சமையல் ஸ்கில்டுல தானே வருது அப்படின்றதையும் வந்து சொல்லுவாரு. சரி, சமைக்கிறவங்களை வேற இந்த வாட்டி வேற நீங்க என்ன சமைச்சிருங்க பாப்போம், அது 3000 தான் உங்களுக்கு வந்து கிராசரி வந்திருக்கு, இதுல நீங்க என்ன உங்க ஸ்கில்டு வச்சு என்ன கீஸ்ரீங்க பாப்பன்ற லெவலுக்கு பேசினாரு. ஆனா என்ன சார், இல்ல சார் நான் அப்படி சொல்லவே இல்லை சார். உடனே ஜாக்லின் எழுதிடுன்னு சார் சொன்னா சார், இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. உடனே மஞ்சரியும் எழுந்து அதே வார்த்தையை சொல்லி தெளிவா சொல்லி முடிப்பாங்க. சார் அவர் சொன்னாரு சார். நெல்லிச்சிமை கமெண்ட் இங்க சொல்லணும். சொல்லுங்க ஜாக்கி, எல்லாமே விளக்கமா சொல்லுங்க. ஜாக்கி ஃபேன்ஸ் நிறைய பேர் கிரீன் சாண்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, ஓகே, கவின் பாரு, அண்ணன் சொன்ன உடனே புரிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங் பூனமாலின் ஜாக்கி. ஐ டூ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் யூ வேர் சடன்லி டாக்கிங் அபவுட் ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட் வந்து ஐயோ எல்லாரும் சொல்றேன், வந்ததும் சரியில்லை, அடிச்சதும் சரியில்லைன்ற மாதிரி. ரைட், எனிவே அவர் வந்து அந்த, அதாவது எனக்கு முதலா என் வாழ்க்கை அனுபவம் ஒன்று சொல்றேன். ஒரு சில்லு விளையாடிட்டு இருந்தோம், 5 கட்டம் நடுவில் போட்டு காலால ஏற்றி போடுவோம். அது வந்து அந்த கோட்ல வந்து அது ஃபவுலு. அதுக்கப்புறம் போய் அங்க எடுத்து திரும்ப போட்டு வந்து வரணும். ஒரு டப்பாவா தள்ளி போனோம். அது தள்ளும் போதே எங்கேயா ஓடிடும், அதுவே ஃபவுல். நானும் எங்க தங்கச்சி முறை விளையாடிட்டு இருக்கேன். உறவுலாம் வேண்டாம், தங்கச்சி முறை விளையாடிட்டு இருக்கேன். என்ன சொன்னா கண்டுபிடிச்சுவாங்க. இப்போ இது பேரம்பேத்து ஐ மீன் இது பசங்களோட இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரியல, ஏன்னா நம்மளுக்கு வந்து நமக்கு பிடிக்கல தான். அதுக்கப்புறம் நான் கிட்ட போக மாட்டோம். முதலாக ஒரு துரோகத்தை, ஒரு பச்சை துரோகத்தை நான் பார்க்குறேன் என் வயசுல, சின்ன வயசுல, ட்ரௌசர்லாம் கிழிஞ்ச வயசுல முதலாக ஒரு துரோகத்தை பார்க்குறேன். எப்படின்னா, அந்த சில்லு போய் அந்த கோடில் ஊந்துருச்சு. ஓகே, கண்டார ஒளி சொல்றா இந்த மாதிரி, அது வந்து இதுவே இல்லை, அது வந்து அவுட்டே இல்லைன்றா. ஓகே, இந்த வேர்டு எப்படின்னு தெரியல, இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. பட் எனிவே இப்படி இது ஸ்பீக்கிங் டு அவர் வில்லேஜஸ் அதான் ஒத்துக்கவே இல்லைங்க, அது அவுட் இல்லைன்றா. ஏன் இன்னைக்கு கடக்குது, அந்த கோட்ல கடக்கு, பச்சை தப்பு, அது ஃபவுல், அது ஒத்துக்கவே இல்லைங்க. நான் அவுட்டே இல்லைன்னு திரும்ப விளாடுறா, இருந்து திரும்ப விளாண்டா உனக்கு எப்படி இருக்கும்? ஏமாத்துது இந்த பொண்ணு. அதுதாங்க முதல்ல கண் எதிர்க்க ஒரு கண்ணால பார்த்த இந்த மாதிரி கண்ணாடி கருமத்தை போட்ட கூட நமக்கு ஏதோ தெரியல போடுது, ஏதோ ஆவி அடிச்சிருச்சு நமக்கு தெரியல அப்படின்னா கூட மனசு சாதாரண நல்ல தெளிவா தெரியுங்க எனக்கு. ஆனா அப்படி அந்த கேரக்டர் இன்னைக்கு பார்த்தோம் பிக் பாஸ் ஹவுஸ்ல. எனக்கு புரியுது யாருன்னு. அண்டர்ஸ்டுட்ல இல்ல, உண்மையில என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அது எப்படி அந்த சில்லு வந்து அந்த கோட்ல இருக்கு, அது இல்லவே இல்லைன்னு திரும்ப விளையாடுது. சரி, இப்ப என்னன்னா, நம்ம இப்ப ஒரு வாட்டி சரி ஒழிஞ்சு தொலைது, நம்ம அடுத்த வாட்டி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அடுத்து இன்னொரு வாட்டி அதே மாதிரி சொல்றா, அதுக்கப்புறம் அவகிட்ட சில்லே விளையாடணும்னு வச்சுக்கோ, அது வேற விஷயம். இதுக்கு மேல எப்படி போய் அதேதான். அந்த மாதிரி சில பேர் அப்படியே கண்ணால பார்த்து மண்ணால மறைப்பாங்க. அந்த மாதிரியான சம்பவம் தான் இன்னைக்கு. அது கொடுமை. அது ஐயோ, அந்த அதாவது வந்து அன்னைக்கே நம்ம உண்மையிலேயே இந்த விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க செய்யக்கூடாது, இப்ப நான் இருக்கும்போதே பேசுங்க, எதுவா இருந்தாலும் இப்பயே தெளிவு பண்ணிடுங்க, எல்லாம் பேசிட்டு ஒரு போனார் பாருங்க. நீங்க ஜாக்கி கூட கேட்டு பாருங்க. நான் சொன்னேன், ஐயோ இவர் இப்ப விட்டு போறாரே, போச்சா நம்ம கதை அப்படின்னு. ஏன்னா திரும்ப போய் இவர் பேசுவார், அதே மாதிரி போய் பேசுவார், அதே மாதிரியே ஆரம்பிச்சாருங்க. ஆமா, அப்போ வந்துதான் மைத்ரி வந்து இவர் வந்து மைக் அவுத்துட்டு போய் சாப்பிட போறது அப்படின்றதுக்காக போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும். அவர் என்ன பண்றாரு, மைத்ரி வந்து சொல்றாரு, மைக் அவருங்க இந்த மைக் இருக்குல்ல, காதுல போடுற மைக், இங்க பின்னாடி ரிசீவர் இருக்குல்ல, கோட்டை மட்டும் அவரு பனியனோடய நிக்கிற விஜய் சேதுபதி, மைக் எல்லாம் பின்னாடி இருக்கு எல்லாமே. அவங்க இப்பதான் இதுக்கப்புறம் தான் சம்பவம் இருக்கு அப்படின்ட்டு மைக் மாட்டிட்டே தான் இருந்தாரு. மைத்ரி வந்து மிரண்டான், என்ன இவரு எப்பவுமே அவுத்து போட்டு டக்கு டக்குன்னு ஸ்கோட் அடுத்து மறுநாள் ஷூட்டுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டுக்கு வந்து ரெடி ஆகணுமே, ஏன் பனியனோடய சுத்திட்டு இருக்காரு, மைக்கு இன்னும் இதுல காதுல போட்டுக்கிட்டு பின்னாடி ரிசீவர் வச்சுட்டே சுத்திட்டு இருக்காரு, பாத்ரூம் போயிட்டு வர எல்லாமே இருக்காரு. எல்லாத்தையும் அதே மாதிரி கேட்க சொன்னார், அங்க என்ன நடக்குது பேசுறது எனக்கு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வேற சொன்னார்.
புரியுதுங்களா? அப்புறம் தான் எப்படியா இருந்தாலும் இது ஃபீட்பேக் இப்படி போகும்ட்டு. ஏன்னா தம்மடிக்க போட்டாலும் இப்ப நடுவில் இங்க எங்கேயா ஃபீட்பேக் போகும் புஷ்டார் அவர், அவ்வளவுதான். கரெக்ட். அவரு ஆக்சுவலா போட்டது என்னன்னா, இந்த தம்மடிக்கு போற இடத்துல தான் பேசுறது தெரியாது, என்னதான் இன்னைக்கு நடக்குதுன்னு கேட்டுருவோம் அப்படிங்கறதுக்காக வச்சிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு இங்க போன உடனே திரும்பவும் இவ்வளவு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அதை கதையை எப்படி எடுத்துட்டு வருவார். நாங்க தீபக கூட தான் சொன்னாரு, அந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணியிருந்திருக்க வேண்டாம் தீபக், விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதை தானப்பா எனக்கும், அப்படி என்னப்பா நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வருவார் ஜாக்கி. ஆனால் நல்ல வேளை நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஒரு கம்பெனியில் மேனேஜராலாம் இருந்திருக்கோம், சீனியர் மேனேஜரெல்லாம் இருக்கும், இப்படி ஒரு எம்ப்ளாயி எனக்கு அப்ரைசலுக்கு வந்துருந்தா நான் என்ன பண்ணியிருந்தேன். இல்லை, நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் சந்திச்சிங்க உங்கள் வாழ்க்கையில். இந்த சில்லு வந்து போட்டு பாண்டி ஆட்டம் போனா கூட கட்டுறாங்க, பாண்டி ஆட்டம் எப்படி விளையாடுங்க அது தானே சொல்கிறீங்க. அது மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு துரோகத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிங்க. ஆனால் உங்களுக்கு அது ஞாபகம் இல்லை, அது நீங்கள் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லை அது ஆக்சுவலி. அப்படியா? நான் சொல்லணுமா? நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றேன். சொல்லு தலைவர். அதாவது 12th எக்ஸாம் எழுதும்போது தெரிஞ்சிச்சு எனக்கு. பேப்பரை கொடுத்ததுமே அப்படியே எடுத்து கட்டினா பார்த்தீங்களா, அதுதான். ஓகே, தட்ஸ் ஆல். எஸ், அப்படியே 60 மார்க்ஸ் யா கோவிந்தோ அப்படின்னு போச்சு. அது மாதிரியான ஒரு பச்சை துரோகம் தான் அதேதான். அது சரி விடுங்க. இல்ல இந்த மாதிரி அதை எடுத்துன்னு வந்து திரும்பவும் வந்து விஜய் விஷால் சொல்லுவாரு, டேய் நீ லேபர் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு அந்த மாதிரி வார்த்தையை சொன்னது தாண்டா அவர் சொல்றாரு, உன்னை தப்புன்னு சொல்லலடா அப்படின்னு பொழுதும் திரும்ப 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 பேசி. சரி, அப்ப அவர் வந்துட்டாரு, வந்து எல்லாம் சொல்றாரு. கடைசியா நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன் சார், நான் திரும்பவும் சொல்ற மாதிரி தான் சார் இருக்கும் அப்படின்றப்ப கார்த்திகேயன் வந்து சொல்றது அதுதான், கையை பிடிச்சிட்டேன். என்ன கையை பிடிச்சிட்டியா? அதேதான். டே நான் சரி பேசுறேன், கையை பிடிச்சிட்டியா? என்ன கையை பிடிச்சிட்டியா? அதாவது இவர் தான் திரும்ப திரும்ப வெவ்வேறு ஏன் சரியா பேசுறாடா, கரெக்டா இருக்காடாலும் திரும்ப திரும்ப அவர் தான் சங்கிலி முறை தான் பேசிருப்பாரு. ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், என்ன கையை பிடிச்சிட்டியா, இவ்வளவுதான் சொல்லுவார். இதுதான் இன்னைக்கு அங்க நடந்தது. உண்மையிலேங்க இது கடைசி என்ன கை பிடிச்சிட்டியா, என்ன கை பிடிச்சிட்டியா, என்ன கை முடிஞ்சிருக்குமான்றது தெரியல. இதுக்கப்புறம் வந்தது நமக்கு ஏன் கட் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் மைத்ரி புடிங்கி வேற ஏதாவது வேர்ட்ஸ் சொல்லிட்டாரா என்னன்றது தெரியல. விஜய் உள்ளே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாரான்னு தெரியல. அதனால நமக்கு அப்படியே அப்ரப்டா தான் கட் பண்ணி இருந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே நிறுத்திட்டாங்க. அதாவது வீட்டுல இருக்கிற எல்லாருமே உணர்றாங்கங்க, ஏன் அருண் இது போதும், இதுக்கு மேல இதை நீ என்ன நிறுவ பாக்குற அப்படின்றது எல்லாரும். இதுல வந்து எங்க வந்து நிறுத்திருக்க பாத்தியா அப்படின்னு ஒரு சொல்ல தெரியுமா? ஆமா, இந்த படத்துல எங்க வந்து நிறுத்திருக்க பாத்தியா, அந்த மொமெண்ட் தான் இன்னைக்கு எல்லாருமே உண்மையிலே ஏங்க ஒரு விஷயம் பேசி திரும்பவும் வந்து சார் நான் திரும்ப சொல்ற மாதிரி தான் சார் இருக்கும். எங்க அப்பா எங்க அம்மா பாத்தீங்களா? இல்ல தீபக பாத்தீங்களா நீங்க? டேய் யாரு கூட நம்ம வளர்ந்துருக்கும் பத்தியாடா, என்ன பொருள் வச்சுக்கிட்டேடா நீ இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு இந்த புதுப்பேட்டையில சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி யாரு கூட நம்ம வாழ்ந்திருக்கோம் பத்தியாடா, யாரு வந்து குருவேன்னு கூட வந்து யாருக்கு நம்ம கண்ணீர் விட்டு கதைக்கிறி இருக்கும் பாரு, இவன் கடைசி வரலையும் இவன் சொல்லு, இவன் வந்து அழ வச்சுதான் நம்மளே அழ வச்சுதான் வேடிக்கை பார்த்துருப்பான் போல இருக்குன்ட்டு. ஆக்சுவலி இவர் வந்து இன்னைக்கு பேமெண்ட் வாங்கினார். விஜய் சேதுபதி பேமெண்ட் வந்து மைக்ரி கிட்ட இருந்து வாங்கி ஒரு 1 lakh செக் எழுதி இவங்க தீபகோட ஃபேமிலிக்கு அனுப்பிச்சு வச்சார். இது எடுத்து போய் சேர்த்து மைக்ரி கிட்ட சொல்லிட்டார் 1 lakh. அதாவது என்னாலே சமாளிக்க முடியலையே, இவ்வளவு நாள் அங்கே உள்ளார இருந்து அந்த பையனை அந்த ஆளை வந்து கதற வச்சு அந்த அந்த அவங்க ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் இந்த பணத்தை எடுத்து போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் உண்மை. பட் ஆனா மஞ்சரி, ஜாக்லின் இதெல்லாம் வந்து தீபக் வந்து இது வந்து அருண் பேசும்போதெல்லாம் தீபக் வந்து ஹாப்பியா இருந்தது. இல்ல அவர் கேட்க மாட்டார், நம்ம சொல்லுவோம். தீபக் வந்து இதே அருண் இதே மாதிரியாக பேசி 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 காலி பண்ணி அந்த ஜாக்லினையும் மஞ்சரியும் கால் விழ வச்சதுல இருந்து கதற வச்சதுல இருந்து அப்பெல்லாம் வந்து தீபக் வந்து ஹாப்பியாவே இருந்தாரு. பட் தனக்கு வந்தாதான் வந்து தக்காளி சட்னின்ற நேரம் வரும்போது தான் அவருக்கு வந்து அதனுடைய வீச்சே புரியும். டேய் இவன் பேர்பட்ட ஆள் பாடுறா அப்படின்ற மாதிரி. எஸ், ஓகே. சோ இதன் பிறகுதான் வந்து இவர் விஷால் கிட்ட பேசுற விஷயங்கள்லாம் ஜாக்கி, அதன் பிறகு பேர் என்ன சொல்றது, ஓகே எப்படி சொல்றது, இதுக்கப்புறம் எப்படி எப்படின்னா அந்த இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி விளக்குறதுங்கிற மாதிரி இருந்தது. அவரு திரும்பவும் வருவாரு. இதுக்கு மேல அது பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, டக்குன்னு எல்லா கமெண்ட்டையும் முடிப்போம், நாமளும் கதையை முடிப்போம். ஏன்னா 117 நிமிஷம் போயிட்டு இருக்கோம். ஓகே, கோல்டன் ரூல் சொல்லுங்க பாப்போம் திரும்ப.
லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை, அண்ட் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் வந்து நம்மளுடைய கோல்டன் ரூல். ஓகேவா? ஃபைன். அப்படி டக்குன்னு அதெல்லாம் கமெண்ட்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு போடுவோம். இப்போ இந்த பேப்பர் இஷ்யூக்கு வந்து கீர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the person should be worried அக்கா, not for you, not you அப்படின்னு. அவ எங்க worried, எங்க போனான்னு தெரியலையா அவ. ஆமா. நீ நின்ற இடமென்றால் விலையேறி போகாது, நீ செல்லும் வழியெல்லாம் பனிக்கட்டியாகாது, என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும், யாரோ யாரே இவள் பின்னால் நெஞ்சம் போகாதே. சூப்பர். இலங்கேஷ் அவங்க ஒய்ஃபை மிஸ் பண்றாரா நேத்தே கேட்டேன், அதுக்கு அவர் பதில் சொல்ல. அவங்க ஒய்ஃப்க்கு அது எல்லா பாடலும் பாடுங்க, அப்படிதான் இருக்கு. இப்போ ஒய்ஃப்காக தான் போகணும்னு அவசியமும் இல்லைங்கல்ல. நீங்க ஏதாவது குடும்பத்துல குழப்பத்துண்டாங்க. இலங்கேஷ் இதை நான் சொல்லல மேடம், உங்களுடைய ஒன் அண்ட் ஒன்லி லவ் வாழ்க்கையில 100% யோசிக்கிறேன்னா வெறும் 10% நம்ம எக்ஸ்பிரஸ். அப்ப நீங்க 10% எக்ஸெப்ட் பண்ணதே இவ்வளவு கதை இருக்குன்னா, அப்ப 100% கதையை கேட்டா நான் என்ன வருது ஜாக்கி? ஆனா உங்க வாழ்க்கை அதுதான் தெரிஞ்சிச்சு எனக்கு. டிஜிட்டல் ரெக்கார்ட் டக்குன்னு வந்து ரெக்கார்ட் பண்ணி பாரு அப்படின்ட்டு ஒய்ஃபுக்கு வந்து போட்டு காமிப்பாரு. எவ்வளவு பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி. நான் ஒரு பாவம் ஒரு வீடியோ காட்டிட்டு போட்டுமேன்றேன். 10%க்கே எனக்கு காட்டு காட்டியிருக்கீங்க என்ன. ஓகே ஓகே வாங்க. கவின் சொல்றான், எனக்கு வந்து டீ காபி சாப்பிட்ற பழக்கம் எதுவுமே இல்லை, கெட்ட பழக்கம் எதுவுமே, சரக்குன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. இன்னைக்கு விஜய் சேதுபதி அருணை கேட்டதுக்கு நான் சரக்கு ஆடணுன்ற அளவுக்கு தோணுச்சு. தண்டனக்கா டனக்கனக்கா அப்படின்ட்டு. என்ன அவசரம், 8:30 தான் ஆகுது, இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, இவன் கீழ் விட்டு பார்த்தா அப்புறம் ஒரு புடம் போத்த இங்கிலீஷ் கார் சொல்றேன். So today episode was Silrai Sedare Vitta moment of Shankari, but me exactly story by Jackie about VJS in Banyan with the mic backside. Oh my god, I'm laughing loudly by imagining it. Let's pray for Harley Quinn or anything. வீடியோஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கீர்த்தி லட்சுமணன் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, அக்கா டோன்ட் கண்டினியூ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்ல வேலை விட்டும் போல. டுடே ஐ ஃபெல்ட் அருண் வந்து ஜூலி மாதிரி பிஹேவ் பண்ணாப்ல. அந்த 5 செகண்ட் முன்னாடி போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட்ல கட் பண்ணிட்டீங்க சார். இல்லைங்க, ஜூலி கூட ஃபர்ஸ்ட் வந்த ஒரு பிக் பாஸ் அதுல எப்படி தெரியல அவங்களுக்கு. ஆனா இவருக்கு ஒருவேளை இப்படி சொல்லிட்டோமோன்னு கூட அந்த இது கூட இருக்கலாம். மேபி இதுக்கு முன்னாடி பின்னாடி போட்டா நமக்கு தெரியுன்ற அவங்க எல்லாமே மனசுல வச்சுக்க முடியாது. பட் இங்க இருக்கிற இந்த 8வது சீசன் வர்றவங்க இத்தனைக்கு இவர் போன வருஷமே வந்திருக்க வேண்டியவர். அவரு இல்லத்தை விடுங்க, இவருக்கு என்னன்னா இவரோட மைண்ட் செட் நான் சொல்றேன். போன வருஷம் வந்து ஹோஸ்ட் வந்து திட்டினார்ல, அப்ப ஹார்லி குயின் வந்து வேற லெவல்ல வந்துட்டாங்கல்ல, அந்த மாதிரி தனக்கும் வேற லெவல்ல எக்ஸ்போஷர் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க தெளிவா பேசினாங்க, அதனால வந்து கிடைச்சிச்சு. தெளிவே இல்லாமல் திரும்ப திரும்ப ஸ்கில் லேபர் கதையை பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னத்தன்னு புரிய வைக்கிறது. அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே பேசி முடிச்சிட்டோம் ஜாக்கி. வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அருண் வந்து லாஸ்ட் வீக் முறைத்தார் விஜேஸை பார்த்து. அண்ட் ஆல்சோ இன் லைவ் தீபக் would have told about this. Also he has gossiped about the விஜேஸ். அதான் அவரை இப்போ வந்து டைரக்டா வந்து வாய்ஸ் ஓவரா வந்து அருணை வந்து லாக் பண்றாரு. யாமினி ஷெல்வா பேசின விஷயங்கள் அது கரெக்ட். ஏன்னா இப்ப பார்கவி சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான் யாமினி ஷெல்வாவுடைய தாக்கம். என்ஜாய்ட் அருண் ரோஸ்ட். ஆனா இதுக்கு முன்னாடி, அதாவது தீபக் மாட்டும் போது மட்டும் இப்போ வந்து இது மாதிரி நீங்க வந்து சொல்றீங்களே, இதுக்கு முன்பாக அகைன்ஸ்ட் தீபக் ரோஸ்ட், அதுக்கு முன்பா வந்து ரியா, ஜாக்கு, மஞ்சரி, முத்து இதெல்லாமே முன்னாடி பண்ணிருக்காரு அப்படின்றப்ப பார்கவி சொல்றது இங்க கோத்து பார்க்க வேண்டியதுதான். இல்ல அது கண்டிப்பா பார்க்கணும் தான் ஜாக்கி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமை பொறுத்தவரை நிறைய தவறு செய்ய விடுவாங்க, அதன் பிறகுதான் வந்து அப்படின்றது இந்த கேம்ல நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். ஏன்னா அது சுவாரஸ்யத்துக்கு எடுத்துரும். இது இன்னொன்னு 2 விதமா. நம்ம நேத்து வந்து யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அருணை வந்து ரோஸ்ட் பண்ணி அருண் வந்து ஒரு மாதிரி பாவம் ஆயிட்டாருன்னா அவருக்கு வந்து சாஃப்ட் கார்னர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வர்ற வாரத்துல. அதனாலயும் அருணை வந்து இப்படி செய்யலாம். இது ஒண்ணு. இன்னொரு விஷயமா நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, நிறைய கெட்டு சேனலுடைய பேரு, அந்த சேனலுடைய டைரக்டர் பேரையே எடுத்துட்டு வந்து சொல்லும் பொழுது இல்ல பாருங்க நாங்க வந்து கரெக்டா தான் நடந்தோம். ஏன்னா இப்ப அவரு அதுதான் நான் சொன்னேன், இவ்வளவு நடந்தும் வந்து அவங்க எல்லாத்தையும் ஒளிபரப்புறது வந்து அவங்க சொல்ற காரணங்கள் அதுதான். எங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றது.
டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வந்துட்டாங்க அப்படியே. பேப்பர் விஷயத்த சொல்லலையான்னா அவங்க வந்து அக்கா சொன்னாங்கல்ல ஜூனியர் இப்படி அருண் மாதிரி இருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்ட்டு. அவன் நிலைமை தான் பாவமா, அப்படி ஒரு ஜூனியர் எனக்கு கிடைச்சிருந்தான்னா. நீங்க ஏன் அதுக்கு கவலைப்படுறீங்க, அதுக்கு அவன் தான் கவலைப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து அவங்க வந்து சொல்லிட்டு போறாங்க. ஓகேவா? அதான் இவரும் வந்து நெல்லை சிமியா தான் சொல்லியிருக்காரு, எவ்வளவு வந்து குறும்படம் போட வந்து கமல் காயத்ரிக்கு வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு, நாமினேஷனுக்கே வரல. இப்ப அவங்க பேட்டி பார்த்தேன், கேத்ரி அப்பா கமல் குடும்ப நண்பராம் காயத்ரி. காயத்ரி வந்து அவங்க அப்பாவுடைய குடும்ப நண்பராம் அப்படிங்கறது இப்பதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் BB1ல வந்த விஷயம். அது வந்து ரகுராம் மாஸ்டர் பொண்ணுமா அவரு, இவங்க தான் அந்த கல்யாணம் கச்சேரி. நான் வந்து சொல்லுவாரு கோர்ட்ல எல்லாம் பேசுவாரு, அவரு தான் ரகுராம் மாஸ்டர் தான் அவங்க அப்பா. அது அவங்களாம் எல்லாம் இந்த கிரேசி மோகன் இந்த வகைரா தானே, அதெல்லாம் மணிமகால் குரூப்ஸ் தானே. ஓகே ஓகேப்பா. அருண் வந்து லாஸ்ட் வீக் முறைத்தார் விஜய்எஸ் பார்த்து சொன்னேன், ராஜ் கார்த்திக் வந்து சொல்லி அதனாலதான் இப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் ஒரு ரீசன். ஏங்க ஒரு அளவுக்கு மேல பொறுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. பட் எது எப்படியோங்க வெட்டு வச்ச 2 பவுன் நமக்கு கிடைச்சிச்சு, அவ்வளவுதான் நம்மளுடைய இன்னைக்கான இது. ஓகே. சரி, இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்றதுக்காக ரொம்பவும் ஆடுறவும் கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இது ஏதோ ஒரு பேட்டியில் கூட உதயநிதி சொல்லுவாரு, இது மாதிரி வந்து நான் போலீஸில் மாட்டிக்கிட்டா இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களான்னு. நாங்கள் மாட்டிட்டாலே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஃபைனை கட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போதே என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நம்ம இந்த தப்பு செய்ய முடியாது, மாட்டிக்கிட்டா நம்மளை வந்து துவம்சம் பண்ணுவாங்கன்னு தெரியும். நீங்கள் சப்போர்ட் பண்ண என்ன ஆகும்னா அது வந்து தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அங்கே நடந்தது. தவறுகள் நடக்கும்போதே நீங்கள் குழந்தைங்களை சொல்லிக் கொடுத்து நடக்கும்போது அது வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆகாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ நான் இப்படி இருக்கிறது காரணம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் உரிச்சிருக்காங்க. என்னெல்லாம் உரின்னா சாதாரண உரிலாம் கிடையாது, அடிச்சு ரத்தத்தெல்லாம் தெருக்கி விட்டுருக்காங்க அம்மாலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி எல்லாம் முடிச்சிட்டோம் ஜாக்கி. நம்ம ஒரு 2 மணி நேரங்கள் பேசியிருக்கோம். ஸோ வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க, இல்லை அப்படின்னா அப்படியே முடிச்சுக்கலாம். இல்லை, எனக்கு தெரிஞ்ச எல்லாமே பேசியாச்சு. டயர்டாச்சு. அங்கேயே இந்தியாவிலையும் வந்து கட்ட மணி 2 எல்லாரும் போய் தூங்கணும். கார்த்திலாம் முன்னாடியே எனக்கு தூக்கம் வருது போய் தூங்குறேன்ட்டு கிளம்பிட்டான். ஆமாம். ஸோ இதுவரை பங்கு பெற்று பயணித்த அத்தனை பேருக்கும் நன்றி. ஏன்னா நம்ம கூடுமான வரை இதே மாதிரி டைமுக்கு வந்துடும். MGM உடைய ஒரு கேள்வி மட்டும் பார்த்துட்டுங்க. இது வந்து பிபி ரிலேட்டடா இல்லையா, அரேஞ்ச்டு மேரேஜ்ல டிபெண்டா போறது ஓகேவா? ஐ மீன் யூ நோ பிஃபோர் மேரேஜ் இட் செல்ஃப் you will be a dependent. Would you like to know both your opinion? Would like to know both your opinion. அரேஞ்ச்டு மேரேஜ்ல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இப்ப நீங்க டிபெண்டண்டா தான் அங்க போக போறீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் MGM ஆனா பெண்ணான்னு தெரியலையே. MGM சாங் அவ்வளவுதான். இல்ல அது பேர் சொன்னாதான் அதுக்கு ஏத்த மாதிரி சொல்ல முடியும், எந்த பால்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்ட்டு தான். ஆமா, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது அதுக்கு. எஸ், ஓகே. சோ சரி, ஓம் பிரகாஷ் வந்திருக்காரு. ரைட். இந்த வெளிநாட்டுக்கு உங்களை டிபெண்டாக கூட்டுட்டு வராங்க அப்படின்னா இந்த அதாவது ஊர்லயாவது நீங்க வேலைக்காரெல்லாம் வச்சுக்கலாம். அதாவது கணவன் சமைக்க மாட்டாங்க, அவங்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க, நீ தான் மனசு கொண்டாம நடந்துக்கணும்னு உங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அரேஞ்ச் மேரேஜ்ல நீங்க தான் வீட்டு சமையல் எல்லா பொறுப்பையும் நீங்க பார்த்துக்கணும். இங்க வந்ததுமே உங்களுக்கு கார் கற்றுக் கொடுப்பாங்க, நீங்க வீட்டு எல்லா ஹவுஸ் ஹோல்டு வேலையும் நீங்க தான் பண்ணணும். கணவன் வேலைக்கு போயிட்டு வர நீங்கள் டிபெண்டாக இருக்கணும். இது ஒன்று. இதே நீங்கள் நம்ம ஊரில் இருக்கும்போது நீங்கள் ஒரு 4-5 ஆட்கள் நீங்கள் வச்சுக்கலாம், பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், அது நம்ம ஊரில். பட் இங்கே வந்தீங்கன்னா இந்த வீட்டோட நீங்கள் வேலைக்காரியாகவே இருப்பீங்க. அதுதான் உண்மை. இல்லை அதுதான் உண்மை. கணவனும் சேர்ந்து வேலை செய்யும்போது பிரச்சனை இல்லைங்க. உங்கள் கணவனுக்கு சமையல் தெரியுது, அவர் வந்து உங்கள் கூட வந்து பங்கு பண்ணுறாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இங்கே சப்போஸ் உங்களை கல்யாணம் நீங்கள் கூட்டு வந்தாருன்னா நீங்கள் தான் தனியாக இருக்கணும். இங்கே உங்களுக்கான தமிழ் உறவுகள்னு யாராவது சொந்தக்காரங்க பந்தக்காரங்கன்னா இட்ஸ் குட். ஏன்னா கிளம்பும் போது ஒரு தம்பி சரவணன் ஒரு தம்பி என்கிட்ட சொன்னான். அவன் ஏன்னா பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்தான், பொண்டாட்டி பிள்ளையே அங்கே தான் பிறந்தது. ஆனால் ஏன்னா வந்துட்டேன் இவன் அப்படின்னு நான் கேட்டேன். அவன் கிளம்பும் போது என்னை சந்திச்சு சொன்னது ஒன்று தானே, ஊரே அமைதியாக இருக்கும், நம்ம ஆளுங்க கிடைக்கவே மாட்டாங்க, ரொம்ப போர் அடிச்சிடும். ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும், அதுக்கப்புறம் பயங்கரமாக போர் அடிக்கும் அப்படின்னு சொன்னான். ஆனால் என்னன்னா அவனுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, அப்பா அம்மாவை போய் பார்த்துக்கிறது, நிறைய பொறுப்புகள் இருந்தது. அவன் அந்த வேலையை அந்த முடிவுகள் எடுத்தது நியாயம்.
நானே வந்து மாதத்துக்கு எங்கள் அப்பா இருந்த வரையும் கடலூர் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி கடலூர் போகிற மாதிரி இருந்ததுனால அதான் இந்த இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்காங்க. இந்த க்ரைட்டீரியெல்லாம் இருக்கும்போது இங்கே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப தனிமையாக உங்களுக்கு ரொம்ப பாதிக்கும். ஆனால் இல்லை நான் இதெல்லாம் பண்ணிக்குவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்து ஊரில் வந்து மாமனார் மாமியார் தொல்லை இருக்குது, நாத்தனார் தொல்லை இருக்குது, அந்த கருமத்துக்கு நான் இங்கே வந்துடுவேன் அப்படின்னா வரதுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. வந்தீங்கன்னா நீங்கள் தான் ராணி, நீங்கள் தான் ராணி. உங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் சமைச்சு வச்சுட்டு நல்லா தூங்கலாம், காலையில் எழுந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம், நீங்கள் இப்போ உங்கள் சாமர்த்தியம். மற்றபடி ஒரு பவுண்டு வந்து 108 ரூபா, அவ்வளோதான். அதாவது குளிர் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதே தான் வெளிநாட்டில் எந்த வேலைக்கு வந்து அங்கன்னா வெயில், இந்த வளைகுடான வெயில். சிங்கப்பூர், மலேசியா, ஏஷியன் கண்ட்ரிஸ் ஓகே. பட் இந்த பக்கம் வந்து அதீத குளிர் இருக்கும். ஆனால் இந்த குளிருக்கு தான் காசு. ஸோ இதெல்லாம் வச்சிங்கன்னா அதே நேரத்தில் இந்த காசு எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா 4 வாட்டி நீங்கள் இந்தியா போயிட்டு வந்தால் சரியாக போச்சு. ஃப்ளைட் டிக்கெட்டுக்கே நீங்கள் சேர்த்து வச்ச காசுலாம் சரியாக போயிடும். பிக்கல் பிடுங்க இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப என்னது ரொம்ப ஹாப்பியாக ஜாலியா, அதாவது கம்பெனி சரியான கம்பெனியா இருக்கும். உம்னா மூஞ்ச கல்யாணம் பண்ணி வந்துட்டீங்கன்னு வச்சுக்காங்களா. அப்புறம் இந்த படத்துல இதுல இப்படி ஒரு பார்வையா நீங்க இருங்க, நான் சொல்லி முடிச்சேன், அப்புறம் உங்க பார்வையை சொல்லுங்க. இந்த என்னது கருப்பழனி படத்துல இது போய் சொல்லும் தெரியுமா, ஸ்னேகா போய் தனியா தட்டி நீட்டும் வச்சுக்காங்க, காப்பி காப்பி காப்பின்னு. அந்த நிலைமை இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து கூட்டியில தான் கல்யாணம் பண்ணி போயிருவாரு. அது வந்து எங்கேயும் இல்ல, ஊட்டியா கொடைக்கானல தான் கல்யாணம் பண்ணி போறோம். அங்கேயே வந்து அந்த தனிமைக்கு அந்த பொண்ணு அப்படி ஆகும். இங்க வந்து இன்னும் டிப்ரெஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் மேட்டர். திஸ் இஸ் த ஃப்ரேம் ஃபார் மை செல்ஃப். இது வந்து புதுசா வர்ற பொண்ணுக்கு டிபெண்டா வரும்போது, ஆனா நீயும் வேலைக்கு போகும்போது பிரச்சனை இல்லை. இதான் நான் வந்து ஒரு பாயிண்டா சொல்ல வந்தேன். நீயும் வேலைக்கு போனா பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு இங்க ஒரு வேலை இருக்கு, நான் ஒன்று செய்கிறேன், நிறைய பேரோட உரையாடிட்டு இருக்கேன், நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் தனியாக இருக்கும்பொழுது, நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கும்பொழுது, நீங்கள் தனியாக இங்கே வரும்பொழுது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது கண்ட்ரோல், அதாவது உங்க கூட இருக்கிற ஆட்கள், கணவன் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. ஆனா இல்லாதப்ப ரொம்ப சிரமப்படுவீங்க. அதை இங்கே நான் சொல்லிடுறேன். இவங்க ஏற்கனவே கனடாவில் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் வேற ஒரு கண்ட்ரிக்கு நான் வந்து போக போறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இப்போ ரீசெண்டா ஒருத்தர் இதே மாதிரி கனடா, இந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு, கனடால இருந்து இங்க அங்க போய் ஷிஃப்ட் ஆகி அங்க நான் இப்ப டிபெண்டா போனா அங்க எல்லாமே வசதி வாய்ப்பெல்லாம் இருந்து கடைசியில் எல்லாம் போட்டு திரும்ப உங்களை மாதிரியே நான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி 2-3 விஷயங்கள் தான். நீங்க எப்படிப்பட்ட ஆள், இப்ப இவ்வளவு நாள் நீங்க கனடால இருந்ததுனால உங்களுக்கு தெரியும். நீங்க ஒர்க் வைடா இவ்வளவு நாள் வந்து ஒர்க் அந்த மாதிரி இருந்த ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். டிபெண்டா ஃபர்ஸ்ட் போய் அந்த ஃபியூ மந்த்ஸ் செட்டில் ஆகி அதன் பிறகு வேலை தேடி நீங்க போற வரைக்குமே நீங்க வந்து கொஞ்சம் டிப்ரெசிவான, ஒரு டிப்ரெஷன் கூட சொல்ல மாட்டேன், ரொம்ப ஒரு கோவம் வரக்கூடிய ஒரு மூட் ஸ்விங்கோட தான் இருப்பீங்க. எல்லாத்துக்குமே கோவம் வரும் கண்டிப்பா. அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னும் பொழுதும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்னும் பொழுது அதெல்லாம் ஒண்ணுமே ஒரு பிரச்சனை. ஒரு மாசம் கழிச்சு உங்களுக்கு ஒரு சண்டை வரும். ஆமா, ஒரு மாசம் கழிச்சு உங்களுக்கு சில சண்டைகள்லாம் உருவாகும். நான் வந்து கைலி கட்டிட்டு கீழே போய் நான் வந்து காபி சாப்பிட்டு வந்தேன், நிம்மதியா இருந்தேன், இங்க வந்து இறங்கி போய் இதை மாதிரி பண்ண வேண்டியதா இருக்கு, அந்த மாதிரி பண்ண வேண்டியதெல்லாம் வரும். இதெல்லாம் வரும்ன்ற அது வந்து அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். அதன் பிறகு அதெல்லாமே ரியலைஸ் பண்ணி அப்படி சரி பண்ணிட்டே வரணுன்றதுக்காக சொல்லலாம். இது புரிதல் இருக்கணும். கணவன் மனைவி 2 பேருக்குமே புரிதல் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லை எனக்கு அங்கே ரொம்ப பிரச்சனையா இருக்குது, டிபெண்ட் இதில் எனக்கு ஊரில் வந்து நாத்தனார் தொல்லை இருக்குது, மாமியார் தொல்லை இருக்குது, தயவுசெய்து கிளம்பிங்க வந்துருங்க, நீங்கள் தான் ராணி ராஜா. தட்ஸ் ஆல். உங்களை யாரு எந்த அவன் வந்தான்ட்டு ஒரு 20 பேர் சாப்பாடு பண்ணி போடணும் அவசியம் கிடையாது. புருஷங்காரன் ஒரு 4 பேரை கூட்டு வந்தா அங்கே சமைச்சு போட வேண்டிய அவசியம். பட் இங்கே இருக்கு, நீங்க வந்து இன்னொரு ஃபேமிலிக்கு போகும்போது அங்கே சமைச்சு போடுவாங்க, அவன் வரும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சொந்தக்காரன் குரூப்ஸ் வந்து இன்னும் வந்து நாக்கு மேல பல்ல போட்டு பேசுற குரூப்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் இங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதான் அது உங்களுடைய புரிதல், உங்களுடைய எல்லாத்த விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்குங்க. டிபெண்டன்ட் எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்க வேற லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதான் ஜாக்கி சொன்ன அந்த கரெக்டான வார்த்தை. 2 பேரும் வந்து அது வந்து புரிதலுடைய இருக்கும் பொழுது அது வேற மாதிரியான ஒரு விஷயமா. நீங்க உடையும் போதோ இல்ல வந்து டிப்ரெஷன்ல இருக்கும் போதோ இல்ல உங்களுக்கு வந்து மூட் ஆஃபா இருக்கும் போதோ உங்க பார்ட்னர் உங்களை கேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா எந்த ஊரும் சொர்க்கம். புரிந்து கொள்ளப்படும் போது அது மாதிரியான பார்ட்னர் இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லாத இடமா இருக்கும்போது உங்களுக்கு மிக சிரமத்தை அது கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ வேற என்ன, சாப்லிங் வந்து இந்தியாவுக்கு வரும்போது உங்களை வந்து நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த யார் யூகே வந்து அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சுரேகா முனுசாமி வந்து சேரன் மூவியான்னு கேட்டிருக்காங்க. எஸ், சேரன் மூவி தான்.
ஐயா நம்ம ஊருக்கு திரும்பி வருவீங்களா இல்ல சிட்டிசன் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவீங்களா அப்படின்னு கார்த்திகேயன் வந்து கேட்டிருக்காரு. தெரியலங்க, இங்க 2 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. அப்படிதான், அது உங்க வாக்கு பலிக்கிட்டோம். தட்ஸ் ஆல். அவ்வளோ. நான் வந்து உங்களுக்கு சக்கரை. அதேதான். ஓகேவா? ஓகே, இது நம்ம சுரேகா போல இருக்குது. ஜாக்கி அண்ணா சுதா. ஓகே ஃபைன். எஸ் சொல்லு. தட்ஸ் ஆல். நம்ம சுரேகா தூங்க இந்நேரம்லாம் தூங்கியிருக்கோம். I suggest that she takes up a class and slowly towards getting a job. Some European countries make. Yes, கண்டிப்பா போனகல் இஸ் கரெக்ட். ஏன்னா she have a lot of experience. She's in the New Zealand something. மோகனா பாலகணேஷ் வந்து பெல்ஜியமா ஏதோ அந்த பக்கம் UK தான் அவங்களும். ரைட். ஓகேவா? ஸோ அதான் எஸ் ஜாக்கி மேம் 100% நாங்கள் கெட் டுகெதர் வச்சா எல்லாம் முடிஞ்சதையும் வீட்டை க்ளீன் பண்ணி பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு தான் கிளம்புவோன்ட்டு. இல்லை அது கரெக்டு தான், அது உண்மைதான். அது மை சின்சியர் ப்ரேயர் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட் நிசாமுதீன், விஷிங் ஹிம் ஸ்பீடி ரெக்கவரி, காட் பிளஸ் ஹிம். தேங்க்யூ. எஸ் சுரேகா தான். ரைட், ஃபைன். எனிவே இஸ் லைக் இஸ் மோர் தென் பீப்புள் வியூவிங் அப்படின்ட்டு ஓம் பிரகாஷ் சொல்லிருக்காரு. எதுக்காக சொல்றாரு? இல்ல இந்த லைக் இந்த வாட்டி வந்து நிறைய வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. இல்ல ஓம் பிரகாஷ் நம்ம சரியான நேரத்துக்கு வந்துட்டோம்ல, அதுவும் ஒரு காரணம். இன்னொன்னு எக்ஸாக்ட்லி இங்க பிரச்சனை வந்து பரிச்சுன்னு இருக்கும்போது இது யாரெல்லாம் எப்படி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பாக்குறதுக்காகவும் இவ்வளவு கூட்டம் வந்தது. அதுதான் இங்க. அது ஒண்ணு. எல்லாத்த விட நீங்க வரும்பொழுது இப்ப கம்மியாயிடுச்சு. நீங்க வரதுக்கு முன்னாடி வந்து 545 கிட்ட போயிட்டு டைம் ஆயிடுச்சு அங்கேயும். அதுதான். இல்ல அதை சொல்றேன், அது ஏன் அப்படி வந்திருக்குன்னு அவர் கேட்டார்ல, அதுக்காக. அவ்வளவுதான், வேற எதுவும் விஷயம் இல்லை. Thank you so much for watching this episode. லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வேற என்ன, நாளைக்கு இதே மாதிரியான டைமுக்கு சீக்கிரமா வரதுக்கு ட்ரை பண்றோம். கூடுமான வரை சீக்கிரமாவே வந்துடுறோம். அதிகபட்சம் 11 to 12 அதுக்குள்ள வந்துடும். 12 வந்துடும். அதுதான், ஏன்னா எங்களுக்கு இங்கே டைம் ஆகிடக்கூடாது. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க QR கோடு, அதாவது பேப்பலோட QR கோடு இருக்குது, அது யூஎஸில் இருக்கிற நேயர்களுக்கானது. அதேமாதிரி இந்தியாவுக்கு வந்து HDFC QR கோட், ஜிபே இருக்குது. யூகேவுக்கு வந்து மான்சோ அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க அதன் மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரியில் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ விரிவாக இந்த எபிசோட் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அவர் நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.